என்னுடைய குருநாதர். கிட்டத்தட்ட அவரோட ஒரு 28 ஆண்டு காலங்கள் நான் அவரோட பணியாற்றிட்டுருக்கேன். அவர் ஒரு நடன கலைஞராக போதே அவருடைய அறிமுகம் எனக்கு கிடைச்சது. அப்புறம் நடன இயக்குனர், அப்புறம் இயக்குனர், தயாரிப்பாளர். ஒரு வருஷம் ஒருத்தோடு இருக்கிறது ரொம்ப கஷ்டமான காலகட்டங்களில் 28 வருஷம் அவர்கிட்ட நான் பணியாற்றிட்டுருக்கிறேன். அதை எங்கள் மண்ணில் பிறந்தவர் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எனக்கு அமைஞ்சது. எனக்கு அந்த வகையில் எனக்கு இந்த ஒரு மரியாதையும் ஒரு அந்தஸ்தையும் எங்களுடைய குரு அவர்களும் ராதா மேடம் அவர்களும் எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் என்னுடைய குடும்பத்தின் சார்பில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்வு பண்ணணும்னு சொன்னோடனே எனக்கு நான் சார் கூட ஒரு 30 வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய வளர்ச்சியில் எல்லாமே அவர் தான். இயக்குனர், பிரம்மாண்ட படங்களை வழங்கியவர் தமிழ் சினிமாவுக்கு. இன்றைக்கி சினிமா தொழிலாளருடைய ஒப்பற்ற ஒரே தலைவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் இயக்குனர், என்னுடைய ஆசான் ஆர்கே செல்வமணி சார் அவர்கள் தலைமையில் அந்த நிகழ்வு நடத்த நான் ஆசைப்பட்டேன். சார் எப்போவுமே அவங்க பிஸியாக இருக்கிறவங்க இருந்தாலும் அவங்கள ஃபாலோ பண்ணி இது பண்ணி சாரை வரணும்னு சொன்னேன். சார் வந்திருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் எங்களுடைய வெட்டு படத்து யூனிட் சார்பாக உங்களுக்கு சிறந்தார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நான் சாரோட ஒரு 97லேருந்து ட்ராவல் பண்ணுறேன். நம்முடைய தமிழ் சினிமா ஒரு மண் சார்ந்த படங்கள் எடுக்கிறதுல அவர் ஒரு வல்லவர். கஸ்தூரிராஜ் சார் அது எல்லாருக்குமே தெரியும். அவரோட சாரோட ஒரு 8-10 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்ன சராசாவே, வீரத்தாலாட்டு, வாசி, இது மாதிரி படங்கள் நிறையமே அவரோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ நாங்கள் வீரத்தாலாட்டு பண்ணும்போதெல்லாம் தேனியில் நாங்கள் சாங்க்கெலாம் போகும்போதெல்லாம் ஒரு சிறிய மாணவன், 12 வயசு இருக்கும். அப்போ தான் அவர் தான் இன்றைக்கி தமிழ் சினிமாவுடைய உச்ச நட்சத்திரம் தனுஷ் அவர்கள். ஸோ அதெல்லாம் அப்படியே நான் சாரோட இருந்து இன்றைக்கி வரும்போது சார்கிட்ட சொன்ன மாதிரி சார் சொல்லி பண்ணியிருக்கேன் சார், வாங்க சார், உங்களுக்கு கண்டிப்பாக வரேன்டா அப்படின்னாரு. ஸோ இந்த நிகழ்வு இந்த எங்கள் மரியாதைக்குரிய ஆசான் கஸ்தூரிராஜ் வருக அன்பு வரவேற்கிறேன். அதே மாதிரி இந்த நிகழ்வுக்கு அழைப்பு ஏற்று இங்கே வரைந்திருக்கின்ற படத்தினுடைய நாயகன், தமிழ் சினிமா மட்டும் இல்லை இந்திய சினிமாவுக்கே இன்றைக்கி எப்படி மாதவன் சார் எப்படி இன்றைக்கி கலக்கிட்டு இருக்காரு, இன்றைக்கி இந்திய சினிமாவில் தனுஷ் சார் அப்படி கலக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அந்த குழந்தைய ஒரு சிற்பம் மாதிரி செதுக்கியிருக்காரு இந்த படத்தில் எங்கள் குருநாதர். அந்த கொரோனா காலகட்டத்தில் ஒரு வீட்டிலே ஒரு 30 ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காரு. ஸோ படம் நாங்கள் இடையில ஒரு வாரத்துக்கு முன்னாடி போடும்போது அங்கே சில பேர் பார்த்தாங்க. படத்தை ஹீரோவுக்கு இது எத்தனாவது படம்னு கேட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு அவரை செதுக்கியிருக்காரு. ஸோ ராகின் ராஜ் அவர்களே வருக அன்போடு வரவேற்கிறோம். அதேமாதிரி வரையதற்கின்ற அவதார் அவர்களுக்கும், ராதா மேடம் அவர்களுக்கும், விஜய் மேடம் அவர்களுக்கும், ராதா மேடம் அவர்களுக்கும், என்னுடைய நண்பர் கிங்காங் அவர்களுக்கும், திரு முத்துக்காலை அவர்களுக்கும், திரு விஜய் கணேஷ் அவர்களுக்கும், கராத்ராஜ் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் மானதராஜ் அவர்களுக்கும், என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நண்பர் திரு தயாரிப்பாளர் சுவாமிநாதன் அவர்களை அனைவரையும் வருக அவர்கள் வரவேற்று, நடன இயக்குனர் வாசுமார் செஞ்சிருந்தாலும் மேடைக்கு வரணும். ஸோ இப்பொழுது வருகின்ற அனைவருக்கும் எங்களுடைய தயாரிப்பாளர் ஸ்ரீ பூவாயம்மன் மூவிஸ் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி இன்றைய திரைப்படத்துறையிலே நல்ல ஒரு இயக்குனராகவும், நல்ல ஒரு நடிகராகவும், நல்ல ஒரு வில்லனாகவும் கலைக்கு உண்டு. குறுகிய காலத்தில் எனக்கு நல்ல நட்பு கிடைத்தாலும் மரியாதைக்குரிய ரவி மரியா சார் அவர்களை மீண்டும் முறை வருக நம்பூடு வரவேற்கிறேன். வருகின்ற அத்தனை மீடியா ப்ரெஸ் எல்லாருக்குமே வெட்டுப்படுத்தும் யூனிட் சார்பாக வருக நம்ம வரவேற்று
என்னுடைய நிகழ்வுக்கு வருவதற்கு என்னுடைய உறவுகள், என்னுடைய சொந்தங்கள், என்னுடைய நண்பர்கள் அனைவரையும் வருக வருக நம்ம வரவேற்று வெட்டுப்பட யூனிட் சார்பாகவும் மற்றும் ஸ்ரீ பூவாயம்மன் மூவிஸ் வேங்கை ஐயனார் வழங்கும் வெட்டு திரைப்படத்தின் மூலமாக உங்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்று மகிழ்கிறேன். நிறைய திரைப்படங்கள் இப்போ அவங்க ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு நிஜமா உங்களை வாழ்த்த வயதில்லை, வணங்கி உங்களை கூப்பிடுறேன். ஒன்றும் பேச மாட்டேன், பயப்படாதீங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் மேடத்தை மீட் பண்ணேன். ஆமாம், ஸ்ரீகாந்த் சார் ஸ்டுடியோவில் கூப்பிடணும் ஆசை இருந்தது. ஆனால் என்ன மேடம் எதாவது திட்டுவாங்களோ பேசுவாங்களோ பயந்துட்டேன். சொன்னேன், சரி ஓகே அப்படின்னாங்க. நேற்று நைட்டு வந்து 11 மணிக்கு நான் மேடத்துக்கு நான் மெசேஜ் போடும்போது சொல்லுங்கள் பிரேமா அப்படின்னாங்க. ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் இருக்கேன், மெசேஜ் போடுறேன். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து இறங்குறேன். இறந்ததுக்கப்புறம் எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்னு கேட்டாங்க. 10:30 மணிக்கு மேடம் அப்படின்னு. ஓகே, நான் எதிர்பார்க்கல. ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்கும் அங்கிள், ஐ டென்ட் see you. வணக்கம், ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து. ஸோ எல்லாருக்கும் வணக்கம், மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ராஜசேகர் மாஸ்டராக தான் எனக்கு தெரியும். ஸோ நம்ம நிறைய பேர் இப்போ வந்து அம்மா ராஜசேகர் தெலுங்கு டைரக்டர், தெலுங்குல மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஒரு டைரக்டராக ஆக்டராக பார்க்குறோம். பட் எனக்கு வந்து தெரிஞ்ச ராஜசேகர் மாஸ்டரை பற்றி நான் சொல்கிறேன். மிகப்பெரிய படங்கள், மிகப்பெரிய சூர்யாலாம் வந்து இந்த அளவுக்கு டான்ஸ் ஆட முடியுமா அப்படின்றது வந்து உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி தெரியும். ஆனால் மாஸ்டர் வந்து அன்றைக்கி ஒர்க் பண்ணதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஸோ சந்திப்போமான்ற படம் வந்து சூர்யா பண்ணது உங்கள் எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. பட் மை சிஸ்டர் பிரீதா ஆக்டட் இன் தட் ஃபிலிம். ஃபஸ்ட்டு தமிழ் ஃபிலிம் வந்து பிரீதா பண்ணது வந்து சந்திப்போமா. ஸோ மாஸ்டர் வந்து நாங்கள் ஒரு நிறைய ட்ராவல் பண்ணோம். அந்த படம் சாங்ஸ் எல்லாம் மாஸ்டர் பண்ணாங்க. ஸோ நார்த் இந்தியா ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணோம். ஐ யூஸ் டு டூ ஸ்டைலிங் அண்ட் மேக்கப் அண்ட் ஹேர் ட்ரெஸ் எல்லாமே. அந்த காலத்தில் வந்து நிறைய சின்ன படங்கள், சின்ன ஹீரோ படங்கள் அந்த காலத்தில் சூர்யா இஸ் ஆல்சோ அப்கமிங். விஜய், சூர்யா எல்லாமே அப்கமிங் தான். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன குரூ, இத்தனை பேர் தான் போக முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் வந்து மாஸ்டர் வந்து அந்த பாடல்கள் பண்ணாங்க. அப்போது எவ்வளோ அவங்க சிரமப்பட்டாங்க, சூர்யா எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டாங்க. அதே சமயத்தில் தட் இஸ் த ஜேர்னி. ராகினுக்கும் அதான் சொல்கிறேன், தட் இஸ் த ஜேர்னி. ஸோ நம்ம வந்து எடுத்த உடனே ஜெயிக்க முடியாது, அது சினிமாவில் நடக்காது. இட் டேக்ஸ் அ லாங் டைம், பிஹைண்ட் த ஸ்க்ரீன் அ லாங் டைம். அட்லீஸ்ட் முன்னாடி வந்து ஜெயிக்கிறதுன்றது மட்டும்தான் தெரியும், பின்னாடி எவ்வளோ வேலை பார்க்குறோன்றது நிறைய பேருக்கு போய் சேராது. ஸோ அந்த விதத்தில் மாஸ்டர் வந்து எனக்கும் மாஸ்டருக்கும் மிகப்பெரிய சண்டைலாம் நடந்திருக்கு ஸ்பாட்டில். he has seen I have been a very protective sister towards Preetha and everything. But அதை தாண்டி we know, because அவரும் ஒரு ஃபேமிலி மேன், அவரோட ஃபேமிலி அவரை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தான் நானும் இருந்தேன். ஸோ we connected and I'm so proud to say that I'm seeing him here. இன்னைக்கு வந்து மிகப்பெரிய லைக் மோர் ஆர் லெஸ் சேம் ஏஜ் குரூப் தான் நினைக்கிறேன். பட் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு டைரக்டராக, ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாலிட்டியாக பார்க்கும்போது, சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட், என்னை நம்ம ரொம்ப நாளாக சந்திக்கல. ஸோ படத்தை பற்றி சொல்லணுன்னா, வெட்டு பேரே வந்து வெட்டு 1 துண்டு 2ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து இன்டர்வல் பிளாக், இந்த படம் வந்து தெலுங்குல தலை, ரைட்? தலா, ஓகே. தலையா தலாவான்னு தெரில, நான் தலைன்னு சொன்ன பிரச்சனை தலா. ஸோ அந்த டைட்டிலில் வந்து ரிலீஸ் ஆன படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு தெலுங்குல. ஸோ நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ராதா சொன்ன மாதிரி அதர் லாங்குவேஜஸ்க்கு தான் நம்ம அதிகமாக சப்போர்ட் பண்ணுவோம், நம்ம லாங்குவேஜை விட அதிகமாக வந்து சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த படம் வந்து ஒரு தமிழ் பர்சன், நம்ம மாஸ்டர் தான் எடுத்திருக்காரு. ஒரு தெலுங்கு டைரக்டராகவோ இல்லை ப்ரொடியூசராகவோ இல்லை டெக்னீஷியனாகவோ நான் பார்க்கல. ஸோ உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும் அது அப்படின்றதுக்காக தான் நான் அதை பற்றி பாஸ்ட்டை பற்றி இங்கே பேசினேன்.
ஸோ கண்டிப்பாக வந்து அதில் வந்து உணர்வுகள் ஜாஸ்தி இருக்குது அந்த படத்தில். நான் பார்த்த அந்த இன்டர்வல் பிளாக் வந்து இட்ஸ் அமேசிங், சம்திங் தட் வி ஹாவ் டு வாட்ச். அதில் வந்து பர்ஃபார்மர்ஸ் எல்லாருமே வந்து பர்ஃபார்மன்ஸஸ் வந்து ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க. சொல்லவே வேணாம், விஜிகாலாம் வந்து அவங்க வாய்ஸ் எப்படி மாடுலேட் பண்ணுறாங்கன்றதை நான் இப்போ தான் பார்த்தேன். இங்கே பேசுகிறதுக்கும் படத்தில் பேசுகிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் இட் இஸ் அ ஆக்ஷன் packed entertainer, and Ragin, next generation hero. So it's like மிந்திலாம் வந்து ரவி சார் சொன்ன மாதிரி அடுத்த வாரிசு தான், வாரிசு நடிகராக தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ என்னமோ நெப்போட்டிசம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கெட்ட கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க இங்கிலீஷில். பட் அது எப்படி வேணால் சொல்லுங்கள், இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அவர் பிளட், அவர் டிஎன்ஏ. அண்ட் அப்படி தான் மைண்டு ஒர்க் ஆகும்னும் போது நீங்கள் நல்லா படிங்க, தப்பே கிடையாது. நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்றது வந்து முக்கியமே கிடையாது, நாலேஜ் தான் எல்லாமே. ஸோ நீங்கள் சினிமாவில் படிக்கலாம், எந்த இண்டஸ்ட்ரியில் வேணால் படிக்கலாம், ஆனால் சினிமாவை பிளான் பியாக வச்சிடாதீங்க. கீப் இட் அஸ் யுவர் ஒன்லி ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி ஆப்ஷன். அதுலேயே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். கேதர் நாலேஜ் ஆல் யுவர் வே, பட் டூ ஆர் டை, அதில் மட்டும் தெளிவாக இருங்க. பிகாஸ் சினிமா இஸ் நெவர் அன் ஆப்ஷன். ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட் அண்ட் ஆல் த டீம் அண்ட் எவ்ரிபடி ஆல் த பெஸ்ட். அண்ட் மீடியா நண்பர்கள் நினச்சா வந்து ஒரு படத்தை கொண்டு போய் கண்டிப்பாக மக்கள்கிட்ட சேர்க்கலாம். ஸோ தயவு செஞ்சு ரிவ்யூஸ் சரி, எல்லாமே சரி, எல்லா படங்களுக்கும் நீங்கள் தப்பாக கூட எழுதுங்க, உண்மை எழுதுங்க, தப்பு கிடையாது. ஆனால் கொண்டு போய் சேருங்கன்றதான் சொல்கிறோம். பெரிய படங்களுக்கு வந்து போகிற விமர்சனங்கள் வந்து ஜாஸ்தி இருக்குது, கிரிட்டிசிசம் கூட ஜாஸ்தி இருக்குது. ஏன் வந்து எல்லா படங்களுக்கும் நீங்கள் எழுத மாட்டேங்கிறீங்கன்றது வந்து மிகப்பெரிய கொஸ்டினாக இருக்குது. நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது, எல்லா படங்களும் ரிவ்யூஸில் வருதான்றது இல்லை. அது ஏன்? இங்கே வரும்போது எல்லாரும் எத்தனை பேர் வர்றீங்களோ அத்தனை பேர் தான் வர்றீங்க, ஓகே. பட் அதே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, திட்டுங்க, எங்களை திருத்துங்க, ஆனால் நீங்கள் எழுதுங்க, குரல் கொடுங்கன்றது தான் என்னோட கோரிக்கை. ஒரு ப்ரொடியூசர், டைரக்டர் அண்ட் ஆக்டராக நான் கேட்குறேன். பிகாஸ் எல்லா படங்களுக்கும் ரீச் வேணும், மக்கள்கிட்ட போய் சேரணும். அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, கொண்டு போய் சேருங்க. ஸோ ஐ விஷ் த டீம் ஆல் த பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ஸோ எங்கள் அழைப்பை ஏற்று வந்த வனிதா விஜயகுமார் மேம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஹியர் டுடே மேம். ஸ்ரீ பூவாயம்மன் மூவிஸ், சேலம் வேங்கையனார் அவர்களின் தயாரிப்பில், நம்முடைய நண்பர் பிரேம்நாத் அவர்களின் இணை தயாரிப்பில், இங்கு பிறந்து தெலுங்கில் கொடிகட்டி பறக்கும் இயக்குனர் அம்மா ராஜசேகர் அவர்கள் இயக்கத்தில் வெற்றி திரைப்படம் தமிழகத்தில் உங்கள் முன்பாக இன்று அறிமுகம் செய்யப்படுகிறது. இந்த விழாவில் பங்கேற்றுக் கொண்டிருக்கும் சினிமா உலக ஜாம்பவான்கள், என்னுடைய அன்பு சகோதரர், திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் தலைவர் திரு ஆர்.கே. செல்வமணி சார் அவர்களுக்கும், மூத்த இயக்குனர், ஒரு பெரிய இயக்குனர், ஒரு பெரிய ஹீரோ இருவரையும் உருவாக்கிய பிரம்மா இயக்குனர் கஸ்தூராஜா அவர்களுக்கும், இந்த படத்தில் புதிதாக அறிமுகமாகி தமிழ்நாடு மக்களை கவர இருக்கும் அம்மா ராகின்ராஜ் அவர்களுக்கும், மேலும் இங்கே திரளாக கூடியிருக்கின்ற அனைத்து ஊடக நண்பர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், பார்வையாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக்கிறேன். இந்த படம் ட்ரெய்லர் பார்க்கும்போதே ஒரு விஷயம் ரிவீல் ஆனிச்சு, இது ஃபுல் பேக்டு ஆக்ஷன் ஃபிலிம் அப்படின்னு. வழக்கமாக ஒரு ஹீரோவுக்கு ஒரு ஃபுல் பேக்டு ஆக்ஷன் படம் எப்போ உருவாகும்னா, இங்கே தமிழில் சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோ உருவாக்கும் போது ஒரு லவ் ஸ்டோரி தான் போயிடலாம், அடுத்து ஒரு சின்ன ஒரு 2 ஃபைட் வச்சு ஒரு ஆக்ஷன், அது கிளிக் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 5ஆவது படம் 6வது படம் ஒரு ஆக்ஷன் ஹீரோ உருவாகலாம் அப்படின்னா இப்போ உள்ள இயக்குனர் எல்லாமே நினைப்பாங்க. வாரிசு நடிகளை உருவாக்குற அப்பாக்களும் அதான் நினைப்பாங்க. அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு
ஃபுல் பேக்கில் என் பையன் வெட்டுவான் குத்துவான், அதை மக்கள் ரசிப்பாங்கிற ஒரு முழு நம்பிக்கையோட இன்னைக்கு வெட்டு படத்தை அம்மா ராஜேஸ்வரி அவர் இயக்கியிருக்காங்க. ட்ரெய்லர் பார்க்கும்போது உண்மையிலே இது கூஸ் பம் மாதிரி இருக்கு. அந்த வெட்டுங்கிற லெட்டர் பாருங்களேன், அம்மா 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 அம்மான்றது. அது யாருக்கு விட்டான்னு தெரியல அந்த ஐடியா. வெட்டுன்னா டக்குன்னு வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக ரத்தமும் சதயமான படமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிடக்கூடாதுங்கிறத அந்த வெட்டு லெட்டர் ஃபுல்லாக அம்மா அம்மா அம்மாங்கிறது அம்மா ராஜேஸ்வரி டைரக்டர், அம்மா ராஜ் ஹீரோ, அம்மா பற்றிய கதை. இந்த ஒரு அம்மா சென்டிமெண்ட்டுக்காக இந்த படம் தமிழகத்தில் மிகப்பெரிய வெற்றி பெறும் போது அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எனக்கு ஆர்கே செல்வமணி சார் சொல்லுவாங்க அடிக்கடி, நான் என் பையன் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் கூடிய விரைவில். உன் பொருளை நீ விற்கக்கூடாது, மற்றவங்க தான் விற்கணும், அதனால் உன் பையன் நீ டைரக்ட் பண்ணாத அப்படின்னாரு. சரி, நான் அவருடைய அன்பு ஆணை எப்பயுமே கேட்டு தான் நடந்துகிட்டு இருக்கேன். எனக்கு பெரிய வெல்விஷர் சினிமாவில் வந்து எனக்கு இருக்கிற 2-3 வெல்விஷரில் முதன்மையான வெல்விஷர் வந்து ஆர்கே செல்வமணி சார். எனக்கு ஏதாவது பிரச்சனை போய் அங்கே நிற்பேன், 5 நிமிஷத்தில் பனி மாதிரி தொலைச்சி விட்டுருவார். அந்த மாதிரி ஒரு மிக சிறந்த எனக்கு என்னுடைய நலன் விரும்பி அவர் சொல்கிறாரு அப்படிங்கிறத நான் என்ன பண்ணேன், நம்ம டேரக்ஷன் பண்ண வேணும். ஏற்கனவே நம்ம ஜீவா சார் ஒரு சூப்பர் வுட் சவுத் ஈஸ்டருடைய பையன் ஜீவா சார் நம்ம தான் அறிமுகப்படுத்தணும். அப்புறம் நட்டியங்க நடராஜ் சாருக்கு வந்து ஏபிசியில் ரீச் ஆகிற அளவுக்கு மிளகான ஒரு படத்தை டைரக்ட் பண்ணோம். அந்த நம்பிக்கையில் இருந்தால் கூட செல்வமணி சார் சொல்கிறது ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா அவர் 16 படம் டைரக்ட் பண்ணவர், பல ஹீரோக்களை இயக்குநர்களை உருவாக்குனவர் தன்னுடைய ப்ரொடக்ஷனில். அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நான் நம்பி தான் இப்போ அவருடைய ட்ராவலில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏன் அப்பா பையனை டைரக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு அம்மா ராஜேஸ்வரி சார் வந்து ஒரு படத்தை காட்டி என்னுடைய மூடையே மாற்றிட்டார். ஏன்னா நம்ம பையனை என்ன படிக்க வைக்கணும், நம்ம பையனை என்ன மாதிரி வளர்க்கணும், அவனை படிக்க வச்சு அவனை என்ன ஸ்போர்ட்ஸில் பண்ணணும், டென்னிஸில் பண்ணணுமா, வாலிபாலில் பண்ணணுமா, அவன் எந்த மாதிரி வரணுங்கிறத டீச்சர் முடிவு பண்ணுறதோட வீட்டில் உள்ளவங்க தான் முடிவு பண்ணி டீச்சர் போய் சொல்லுவாங்க, சார் அவங்க என்னால் பியானோ கலைஞரை வர முடியல, அவனை பியானிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், நான் வந்து ஒரு பெரிய வாலிபால் பிளேயர் ஆகணும்னு நினச்சேன் சார், வீட்டுக்கு குடும்ப கஷ்டம் அதனால் அந்த பக்கம் போக முடியல, அப்படியே +2லேயே படித்து நான் வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிற காலகட்டத்தில் நம்மளுடைய ஆசையெல்லாம் நம்மளால் எதெல்லாம் முடியாதோ அதெல்லாம் வந்து வாரிசு மேலே திணிக்கிறது தான் வந்து இன்றைக்கி பெற்றோர்கள் செய்கிற ஒரு விஷயம். அந்த விஷயத்தை நம்ம செஞ்சிடக்கூடாங்கிற ஒரே காரணத்துக்காக என் பிள்ளைகளை வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் விதி நம்ம பிளட்டு தான் நாங்கள் போகுது, அவனும் சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கடுமையான சூழ்நிலை இருக்கும்போது அம்மா ராஜேஸ்வரி சார் வந்து இப்படி ஒரு தெளிவான முடிவு என்னை எடுக்கிறதுக்கு உண்மையிலே ரொம்ப மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் இது முடிவில்லை, குழப்பிட்டு இருக்கேன் மனசை. ஏன்னா செல்வமணி சார் சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு உண்மை இருக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். அதனால் இந்த மேடம் விழா முடிஞ்சதுக்கப்புறம் சாரை டிஸ்கஸ் பண்ணி அந்த விஷயத்தை முடிவெடுப்போம். நான் டைரக்ட் பண்ணுறேன்னா இது ஒரு புதுமுக இயக்குனரை உருவாக்குறாங்கன்னு. இருந்தாலும் அது வெட்டுப்படத்தை ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஷாம் கே நாயுடு சார் கேமரா பண்ணியிருக்காங்க. ஒரு புது பையனுக்கு என்னென்ன ஷாட் வைக்கணுமோ அதை வைக்காமல் ஒரு பெரிய ஒரு சிரஞ்சீவி சார் மாதிரி, ஒரு பவன் கல்யாண் சார் மாதிரி ஒரு பெரிய ஸ்டாருக்கு என்ன ஷாட் வைக்கணும் அந்த ஷாட்லாம் வச்சுருக்காரு. அவ்வளோ நம்பிக்கை அந்த பையன் மேலே. ராகின்ராஜ் உண்மையிலே உங்கள் ஹைட்டு, உங்கள் அழகு, இதெல்லாம் வந்து உண்மையிலே நீங்கள் ஒரு பேன் ஸ்டார் ஆகிடுவீங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது. நான் பேருக்காக சொல்லலை, சில சமயம் மைண்ட்லேருந்து உதிக்கும். தனுஷ் சார் வந்து இவ்வளோ ஹீரோ ஆகணும்னு யாருமே நம்பியிருக்க மாட்டேங்க, அவங்க அப்பா நினச்சார். அந்த நினைப்பு தான், அந்த எண்ணம் தான், எண்ணம் போல் வாழ்க்கைம்பாங்க, அந்த எண்ணம் தான் ஜெயிக்கும். அவ்வளோ பெரிய ஆக்ஷன் தான் என் பையன் பண்ணுவான். ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ நிற்பான், பேன் ஸ்டார் ஹீரோ நிற்பான், ஒரு யஷ்மார் நிற்பான், ஒரு ஷாருக் கான் மாதிரி நிற்பான். ஒரு நம்பிக்கையில் நீங்கள் எடுத்துருக்கீங்க. இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். இந்த விழாவில் கலந்துக்கிட்ட ராதா மேடமாக இருக்கட்டும், விஜய் மேடமாக இருக்கட்டும், அப்புறம் நம்ம முத்துக்கால் அண்ணன், விஜய் கணேஷ் அவர்கள், கிங்காங் அவர்கள், அப்புறம் கராத்தே ராஜா அவர்கள், அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி இந்த விழாவில் வந்து ப்ரெஸ் கம்மியாக இருக்குது. இங்கே உள்ள விஐபிக்கெல்லாம் வந்து 3-4 விஐபி தான் வந்திருக்காங்க. ராகின்ராஜ் உன்னுடைய அடுத்த படம் ரிலீஸ் ஆகும்போது இங்கே ஒரு 500 கேமரா இருக்கும். இங்கே விஐபியெல்லாம் ஒரு 50 விஐபி இருப்பாங்க, இடம் கிடைக்காம கீழே முள்ள பார்ப்பாங்க. அதெல்லாம் நடக்கும், நடந்தே தீரும். கடவுளை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஃபஸ்ட்டு என்னையை கூப்பிடுவாங்கன்னு நான் நினைக்கல, இவ்வளோ பேர் இருக்காங்க, நீங்கள் விட்டுட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வருகை தந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இங்கே மேடையில் உட்காந்துட்ருக்கிறவங்க பெரியவங்களுக்கும், கோ ஆர்டிஸ்ட் செல்வமணி சார், கஸ்தூரி ராஜா சார், மேம் விஜய் மேம், வனிதா, ராகின், என்னுடைய டைரக்டர் அம்மா ராஜசேகர் சார், அவங்க ஒய்ஃப், முத்துக்காலை, கிங்காங், விஜய், கராத்தே, எல்லாருக்கும் என்னோடய வணக்கங்கள். என்னோடய ப்ரொடியூசர் சேலம் ஐயனார் அவர்கள், என்னுடைய
சுந்தரா ட்ராவல்ஸ் ப்ரொடியூசருக்கு அப்புறம் என்னுடைய செகண்ட் ப்ரொடியூசர் நினைக்கிறவரிங்க என்னோட திரும்ப வந்து எங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி இருக்குது தமிழ். ஸோ நன்றி. அண்ட் மை மேனேஜர் அண்ட் ப்ரொடியூசர் பிரேம்நாத் சார் அவர்களுக்கும் நன்றி. ஸோ இந்த ஃபங்க்ஷனுடைய மெயின் ஹீரோஸ் ப்ரெஸ் மீடியா நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. ஸோ எப்போவுமே உங்களுக்கு வந்து நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய மீடியா லான்ச் தான் எல்லாமே. எங்களை வந்துட்டு நீங்கள் எப்படி வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுறீங்கன்றது போய் சேருது. அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்கிறதுனா, இது வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி ஸ்டோரி. பட் வந்து இதில் சென்டிமெண்ட், இது படம் ஆக்ஷனாக உங்களுக்கு தெரிஞ்சாலுமே இது நிறைய ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஸ்டோரியாக தான் இதில் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கேரக்டர் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். ராகினோட சார் வந்து சீக்ரெட் சொல்லிட்டு என்னோட கேரக்டர் சொல்ல விட மாட்டேங்கிறேன். இல்லை சொல்லிடலாம் நினைக்கிறேன். ராகினோட மதராக பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு வந்துட்டு நல்ல மதர் ரோல் பண்ணணுன்றது எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை இருந்துச்சு. ராகின், ஐ எம் வெரி ப்ரவுட் டு ஒர்க் வித் யூ ஆஸ் எ மதர். ராகின் எவ்வளோ படம் பண்ணாலும் ராகினோட ஃபர்ஸ்ட் மதர் நான் தான்ற பெருமை எனக்கு தான் சேரும். ஸோ ராகின் வந்துட்டு எப்படின்னா, எனக்கு இந்த சன் ஆஃப் மகாலட்சுமி படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர், நதியா மேம் மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு வந்தால் நல்லாயிருக்குமே ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருப்பேன். ஸோ ராஜசேகர் சார், அந்த வாய்ப்பை நீங்கள் தான் எனக்கு அமைச்சு கொடுத்துருக்குறீங்க என்னோடய லைஃப்பில். ஸோ இதை நான் எப்போவுமே மறக்க மாட்டேன். நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிறதுல நிறைய வந்து லவ் ஸ்டோரிஸ் தான் அதிகமாக வருது. ஸோ லவ் ஸ்டோரிஸ் எல்லாமே இதில் வந்து ஹோம்லி அண்ட் மதர் அண்ட் சன் அந்த அஃபெக்ஷன் அட்டாச்மெண்ட் இதில் இருக்குது. அண்ட் ராகின் வந்து குட்டி ஜெயம் ரவியா வந்து இன்ட்ரோ ஆயிருக்காரு. ஸோ க்யூட்டாக அவரோட ஆக்ஷன் அண்ட் ஸ்டில் ஹிஸ் ஸ்டடிங். இந்த ஏஜ்லேயே வந்து இவருக்கு நிறைய டேலண்ட் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு ஹீரோ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு என்ட்ரி ஆகிறது வந்து நம்ம பெருமையாக நினைக்க வேண்டிய விஷயம். அண்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம சென்னையில் தமிழ் மூவி டேரக்டர்ஸ் என்னென்னா, இங்கே இருக்கிற தமிழ் ஆர்டிஸ்ட்டை விட்டுட்டு நிறைய மலையாளத்துலேருந்து தான் கொண்டு வந்து இங்கே வந்துட்டு அவங்களுக்கே நிறைய வாய்ப்புகள் கொடுத்துட்ருக்குறாங்க. செல்வமணி சார், கஸ்தூரி ராஜா சார். ஸோ நீங்கள்லாம் வந்துட்டு தமிழ் பொண்ணுங்களை வந்துட்டு அவ்வளோ பெருமைப்படுத்தி காமிப்பீங்க அண்ட் தமிழுக்கு ஒரு லைஃப் கொடுப்பீங்க. ஸோ இப்போ இருக்கிற டேரக்டர்ஸ்க்கு என்னோடய வேண்டுகோள் என்னென்னா, இங்கே நிறைய நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க தமிழில், அவங்ககிட்ட நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கே வாய்ப்புகள் கொடுத்தா நல்லாயிருக்கும். இதை விட்டுட்டு நீங்கள் நிறைய வந்துட்டு கேரளா சைடில் கொடுத்தவங்களுக்கே திருப்பி ரிப்பீட் ஆகிறது தான் எனக்கு கொஞ்சம் இங்கே மனசு வருத்தமாக இருக்குது. இதனால நம்ம என்ன சொல்கிறது, நம்ம தமிழ் கேரக்டர்ஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போகுது. ஸோ நிறைய டேரக்டர்ஸ் இங்கே நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும்ன்றது என்னோடய வேண்டுகோள். ஸோ ப்ளீஸ் இந்த மூவி பாருங்கள், எங்கள் எல்லோரையும் ப்ளஸ் பண்ணுங்கள். ஸோ இது நல்ல ஒரு ஆக்ஷன் அண்ட் ஹோம்லி கைண்ட் ஆஃப் மூவி. தேங்க்யூ வெரி மச் சார். அப்படி நான் பார்த்தேன். அப்புறம் பிரேம்நாத்தை பற்றி ஒன்று சொல்லணும். அவர் வந்து நன்றியின் உச்சம். எப்படி 22 வருஷம் அம்மா ராஜேஷ் சார்ட்ட ஒரு நன்றியோடு இருந்தாரோ, 28 வருஷம் இருந்தாரோ, 30 வருஷம் நட்போட எப்படி வந்து ஆர்கே செல்வம் சார் இருந்தாரோ, அதேமாதிரி என் கூட நட்போட 1 மாதம் தான் இருந்தார். 28 வருஷம் இருந்தவங்க வந்தாங்க. ஒரே மாதம் நான் வந்து பிரேம்நாத் ரொம்ப அன்பானவர். ஒரு ஆளை கணிக்கும் பார்க்கும்போதே தெரியும் இவர் ஜென்யூன் அப்படின்னு. அந்த ஜென்யூனிட்டி வந்து அவர்கிட்ட இருக்கும், அவர் பேச்சிலே இருந்துச்சு. இணை தயாரிப்பாளர் மாறி இருக்கீங்க, முதன்மை தயாரிப்பாளர் மாறுவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். அடுத்ததாக என்னோட ஆல் டைம் ஃபேவரட் விஜய் சந்திரசேகர் மேம் ஓரிரு வார்த்தை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். வெரி ஹாப்பி டு சி கஸ்தூரி ராஜா சார் அண்ட் செல்வமணி சார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை இங்கே பார்க்குறேன். அண்ட் எல்லாருக்கும் இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களுக்கு எல்லாருக்குமே வணக்கம். இந்த படத்தை பற்றி நான் சொல்லணும்னா நிறைய இருக்குது. பட் நிறைய பேர் மேடையில் இருக்கிறதுனால, எனக்கு ஈவினிங் ஃப்ளைட் இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக பேசிட்டு கிளம்பிடுறேன். ராகின் ராஜ் பற்றி நான் சொல்லணுன்னா, நான் இந்த ஜாக்கி இவங்கெல்லாம் நான் கூப்பிட மாட்டேன். நான் அவருக்கு ஒரு செல்ல பேர் வச்சுருக்கேன், RRR அப்படின்னு. ராகின் ராஜ் டானின்னு அடிக்கடி நாங்கள் ஷூட் டைமில் நான் சொல்லுவேன். நான் அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு. யாருமே படம்னு சொல்லவே மாட்டாங்க.
அந்த ஷேப் அப் பண்ண எங்கள் இயக்குனர் ராஜசேகர் சார், மாஸ்டர், யூ ரியலி ஷேப்ட் ஹிம் ஸோ வெல். அண்ட் அது மட்டும் இல்லை, ராதா மேம்க்கு நான் ஒன்று சொல்லணும், ரொம்ப அழகாக ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க இந்த பிள்ளைய. இப்போ நான் உள்ளே வந்த உடனே அவ்வளோ டென்ஷனாக இருந்தார் போல். ஆடியோ லான்ச்சினால டென்ஷனான்னு கேட்டால் கிடையாது, எக்ஸாம் அப்படின்னாரு. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி பிகாஸ் படிப்பு தான் சார் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற அழியாத சொத்து. அண்டு அதனால் எவ்வளோ பெரிய ஹீரோ ஆனாலும் படிப்பை மட்டும் கோட்டை விட வேண்டாம். அதுதான் பிஹேவியரை டிஃபைன் பண்ணும், அதுதான் நம்மளை எடுத்துக்காட்டும். ஸோ படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து யூ டூ தட், யுவர் பேஷன் ஆல்சோ சைட் பை சைடுன்னு நான் சொல்லுவேன். படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்கு. அண்டு அது ஒன்று. அண்டு பாட்டெல்லாம் ரொம்ப அருமையான பாட்டு. ராதா மேம் சொன்ன மாதிரி இது கலவை, இது எங்கள் பங்கு நாங்கள் வந்து போட்டு மாஸ்டருக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். எனக்கு மாஸ்டர் வந்து நான் எப்போவுமே ஒர்க் பண்ணதில்லை, நான் பார்த்ததும் இல்லை. திடீர்னு ஹைதராபாத்லேருந்து ஒரு தடவை ஃபோன் பண்ணி, அம்மா நீங்கள் இந்த கேரக்டர் பண்ணுவீங்களான்னு தயங்கி கேட்டார். ஒரு வார்த்தை சொன்னார், அதில் நான் வந்து விழுந்துட்டேன். இது என்னோடய பையனோட வாழ்க்கைமா, பையனோட லைஃப்மா அப்படின்னாரு. நம்மளால் ஒருத்தங்க வந்து சப்போர்ட் பண்ணுவேன் நான் அந்த படத்தில் இருந்தால் அது நல்லா இருக்கும்ன்ட்டு நம்மளை நம்பி வந்து கேட்குறதுனால என்னால் நோன்னு சொல்ல முடியாமல் கண்டிப்பாக வரேன் சார்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டு இந்த படத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணேன். எத்தனை நாள் கேட்டாலும் நான் கொடுத்தேன். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி ஐ எம் பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். அண்ட் இந்த சின்ன பையன் கண்டிப்பாக ஹி வில் சஸ்டெயின் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள், படத்தை என்கரேஜ் பண்ணுங்கள். அண்ட் எல்லாருக்கும் நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த மாதிரி நான் டிவியில் பார்ப்பேன், ஆந்திராவில் தெலுங்குலேயே பேசிகிட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு நாள் வருமா அப்படின்னு சுற்றி நான் என்னோட தமிழில் பேசுகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வருமானு ஏங்கியிருந்தேன். அந்த ஏகத்தை கிளியர் பண்ண சார் நம்ம வேங்கை தான் நம்ம எப்பயோ கூப்பிடுவேன். நீங்கள் சேலம் வேங்கை ஐயனார் சார், தேங்க்யூ. என்ன அவரை பற்றி நான் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் சொல்கிறேன். ஏன்னா இந்த படம் அவருக்கு ஏன் கிடச்சிருக்குன்னா அவரோட கஷ்டம். பிரேமால் சொன்னார், எனக்கு ஒரு தெரிஞ்சவர் இருக்கார், அவர் நான் நடிப்பு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா. ஒரு வாட்டி பார்த்தேன், என்னை மீட் பண்ண வரும்போது ஒரு பட்டு புடவை, ஒரு இப்போ எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. அப்போது ஒரு பட்டு புடவை ஒய்ஃபுக்கு வாங்கிட்டு வந்தார். அவரோட அந்த பேசுகிற விதம் ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்டாக பேசினார். சரி இவருக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். பட் எந்த கேரக்டர் இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னா பாடி மொத்தம் பிளாக்கு பெயிண்ட்டு. ஸோ அது ஒன்றே இருக்குது. அது என்ன பண்ணுறது, நான் பிரேம்கிட்ட கேட்டேன், இவர்கிட்ட பண்ணுவாரானா ஓகே அப்படின்னாரு. சத்தியமாக நான் கண் கலங்கினேன். அவர் பட்ட கஷ்டம் உண்மையாகவே. இன்றைக்கி அந்த படம் இன்றைக்கி அவர் கையிலே வந்திருக்குன்னா அது உண்மையாக சொல்லுவாங்கள்ல, கஷ்டம் யார் கஷ்டப்பட்டால் அது பலன் உண்டுங்க. அந்த ஓடுறது அவர் வயசில் அந்த ஓட்ட நான் 5-7 நாள் எடுத்தேன் அந்த ஃபைட்டு. ஷாம் கேமரா பெரிய கேமராமேன். இவரெல்லாம் எல்லோரும் சொன்னாங்க, எதுக்கு வேறு யாராவது பண்ணியிருக்கலாமே, போட்டிருக்கலாமே. டைலாக் பேசும்போது தமிழில் பேசுவார், தமிழே பேசினேன். அது தமிழ் ஹெல்ப் ஆயிடுச்சு இப்போது. ஸோ அந்தளவு கஷ்டப்பட்டாரு. அது பெயிண்ட் போச்சுன்னா மறுபடியும் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு டீம் வச்சுருப்பேன், 10 பேர். ஏன்னா அவங்க அங்கே உட்காருவாங்க, இங்கே உட்காருவாங்க, கலர் போகக்கூடாதுன்னு. பாவம் இவருக்கு நான் சாப்பிட்ற போது அவரை பார்ப்பேன், கையில் க்ளவுஸ் போட்டுக்கிட்டு ஸ்பூனில் ஏதோ சாப்பிடுவார். 10 பேர் பெயிண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க. சரி நான் சொல்லுவேன், இவங்க பார்த்து பண்ணிங்க, அவர் ஆர்டிஸ்ட் இல்லையா, அவர் பெரிய மனுஷன், கொஞ்சம் இது பண்ணி பிஹேவ் பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் செப்பரேட் சேர் போட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் கும்பலாக. ஸோ அன்றைக்கி கஷ்டப்பட்டார். அவர் கஷ்டப்பட அவசியமே இல்லை. நான் என் சன்னுக்கு அதான் சொல்லிட்டே இருப்பேன், அவர் நடிப்பு மேலே ஃபயரில் எந்த அளவுக்கு அவர் பாரு ஒரு தடவை தெரிய மாதிரி விழுந்துட்டார். ஐயோ விழுந்துட்டு எல்லாம் உள்ள ரத்தம் வந்துச்சு. அவரை உட்கார வச்சா அன்றைக்கி கொஞ்சம் அவர் யூஸ் பண்ணல. ஸோ தேங்க்யூ. அதே நான் சொல்கிற விஷயம் உங்கள்கிட்ட நான் கற்றுக்கணும் என்னென்னா, இந்த வயசுலேயும் இந்த இதுலேயும் அதுக்காக கஷ்டப்படுறீங்க பாருங்கள், அதுதான் இந்த படம் உங்களுக்கு கிடச்சி நிச்சயமாக வெற்றி அடையும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் பிரேம்நாத். நீங்கள் வந்த எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்து கெஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். நான் கஸ்தூரிராஜா
சார் சொல்லணும். ஏன்னா அவர் சொன்ன கதைலாம் எனக்கு தெரியும். அவர் என்னை மறந்துட்டார். நான் அப்போ டான்ஸ் மாஸ்டர், புது டான்ஸ் மாஸ்டர். ஒரு சாங் நான் அப்போ அவர் நல்லா தெரியும் என்ன ஜான்பா மாஸ்டர் அசிஸ்டன்ட். வாடா சாங் கேள்றாருன்னு தானா தானா சாங் எக்ஸ்ட்ராலே இருக்குது. இந்த சாங் வச்சு தமிழ் இண்டஸ்ட்ரி பிடிச்சலான்ட்டு வருஷம் சுற்றிட்டு இருப்பேன். இவ்வளோ நான் இப்படிலாம் வரும்போது ஆஃபீஸ் வரும்போது இவர் மட்டும் உட்காந்துருப்பார். எடுப்போம் சாங் எடுப்போம். எப்போ சார் டேட்டு? ஒரு 4 மாதம். பாவம் நான் ஒரு 2 வருஷம் சுற்றினேன். அப்போ 3வது வருஷம் இவங்க படம் பண்ணுற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். தெலுங்கு பாட்டு வந்து நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் சாங் பண்ணும்போது என்னை கூப்பிட்டாரு, அந்த சாங் பண்ண. இப்போ சாங் பண்ணிங்களா சார்? நான் பெரிய மாஸ்டர் ஆகிட்டேன். இப்போ நான் தெலுங்குலேருந்து வர முடியாதுன்னா அசோக் மாஸ்டர் அசிஸ்டண்ட் அனுப்பிச்சேன். அசோக் மாஸ்டர் பண்ணார். ஸோ அவரும் எனக்கு ஒரு சின்ன இது. ஏன்னா நான் சொல்லிகிட்டே இருப்பேன் என் பையனை. அவர் கஷ்டம் யார் பார்த்தாங்களோ நான் பார்த்தேன். அந்த ஆஃபீஸில் யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்க பையன் இதுலேயே 2 பேரும் நம்பி தான் இருப்பாங்க. எதாக இருந்தாலும் அந்த என் பையனுக்கு இருப்பா அவ்வளோ வெக்ஸில் இருப்பார் அவர். அந்த படம் வெளியே வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார். கண்ணுமுறை நான் பார்த்தேன். நான் சப்போர்ட் பண்ணேன். இப்போ என் கெட்டப்பில் அவர் ஐடியா இல்லாமல் போச்சு. பட் எக்ஸாம்பிள் சார், மூவிக்கு இந்த படத்துக்கு ஃபுல் எக்ஸாம்பிள் நீங்கள் தான். அதே மாதிரி நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். செல்வமணி சார் வந்து அவரோட டேக்கிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் ஃபென்டாஸ்டிக். அப்போவே ஹிந்தி ரேஞ்சில் பயங்கரமான ஹாலிவுட் ரேஞ்சில் இருப்பார். ஸோ அவர்கிட்ட நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்லை. ஆனால் அவரோட ஷூட்லலாம் எந்தளவுக்கு டெக்னிக்கலி டாஸ் யூஸ் பண்ணுவார்னு நல்லா பார்ப்பேன். அப்போ சம்பத்ராஜ்கிட்ட நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன். ஸோ நான் டான்ஸ் மாஸ்டராக இருக்கும்போது யார் டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணணும் அவங்ககிட்ட இருக்கிற எல்லா டேலண்ட்டையும் நான் எடுத்து தான் டைரக்டர் ஆனேன். ஸோ அந்த வகையில் இவரும் எனக்கு குரு தான். தேங்க்யூ செல்வன் சார். ஸோ நான் 100% விஜய் மேடம் ஆர்டிஸ்ட் அண்ட் ராதா மேடம் வந்து ராதா செலக்ட் பண்ண நான் இல்லை சார், என் ஒய்ஃப் தான் செலக்ட் பண்ணிச்சு. அவங்க தான் அந்த எனக்கு என்ன நான் ஹோம்லியே வேணும், கொஞ்சம் ஏஜாக இருக்கக்கூடாது, சின்ன பையனுக்கு அம்மா வேணும்ன்ட்டு ரொம்ப சர்ச் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்கள பார்த்துட்டு இவங்க தான் சொன்னாங்க இவங்க நல்லா இருப்பாங்கன்னு. ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்லாம் மேடம் தான். ஸோ என் ஒய்ஃபு இல்லைன்னா இந்த அளவுக்கு இந்த படம் இங்கே வந்திருக்காது. நிச்சயமாக நான் சொல்லி அவனை மறந்துருப்பேன். கஷ்டம் சார் சொன்னவொன்னு நானும் சொல்ல நினச்சேன். சாதாரண கஷ்டம் இல்லை. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். என் பையனுக்கு சின்ன வயசில் ஹீரோ ஆகணும்னு ஆசை இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. அவங்க அம்மாவுக்கு இருக்குது. பிறக்கும்போதே ஹீரோன்னு சொன்னாங்க, ஓகே. பட் இந்த படம் நான் செல்ஃபிஷ் கோசம் எடுத்தேன். ஏன்னா நான் ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனில் ரொம்ப அவமானப்பட்டேன். என்னோடய சொந்த படம் ஐஃபைன்னு ஒரு படம், அதில் ஃபங்க்ஷன் கூப்பிட்டு ஒரு நல்ல ஹீரோ ஒருத்தரை கூப்பிட்டுருந்தேன். அவர் வரேன்னு சொல்லி அவருக்காக ஏவி போட்டிருந்தேன். அவருக்காக டிவி எல்லாம் வெட்டியாகும்போது அவர் வரலை. ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். அவருக்கு நான் டான்ஸ் சொல்லி கொடுத்து ஸ்டார்டிங்லேருந்து அவ்வளோ க்ளோஸ். நான் எனக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ண ஹீரோ வரலன்னொன்னே அந்த டிவி வரல சார், சீஃப் கெஸ்ட் வரலன்னா யூஸ் பண்ண மாட்டேன் சார், ஆஃப் பண்ணுங்க சுவிட்சுன்னு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. அப்போ மைக் எடுத்து சொன்னேன், பயங்கரமாக பேசிட்டேன். அது ரொம்ப வைரல் ஆகிடுச்சு. அப்போ என் முன்னாடி என் பையன் உட்காந்துருந்தான் கோட் ஷூட் போட்டு, மேலே வாடா அப்படின்னு. இப்போ சொல்கிறேன், இதே ஸ்டேஜில் இதே இடத்துல இந்த 2 வருஷத்தில் என் பையனை ஹீரோவாக நிப்பாட்டுன்னு சொன்னேன். அதே மாதிரி எனக்கு தெரியுது, எனக்கு தெரியாது என் ஒய்ஃப் அங்கே தான் அதே ஸ்டேஜில் அரேஞ்ச் பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியாது. விஜய் மேடம் அன்றைக்கி அவங்க ஷாக் ஆனாங்க. நான் வந்து காரில் நிற்கிறேன், அந்த போஸ்டர் கேஸ் இருக்கோம், நான் அங்கேருந்து தலை சுத்த ஆரம்பிச்சிச்சு. சே நம்ம சொன்னது நடக்குது அப்படின்னா தான் கொஞ்சம் மயங்கி விழுந்தேன் ஸ்பாட்டில் கூட. ஸோ அது பெரிய அந்த ஒரு இதில் தான் சார் நான் டேரக்டர்ன்றது ஃபெயிலியர் இருக்கும்போது இந்த ஹீரோஸ் வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் ஃபெயிலியர் ஹிட்ன்றது டைரக்டர் மூலியமாக இருக்காது. அதுக்கு நிறைய கிளைமேட் இருக்கும், கிளைமேட் டிஸ்டர்ப் இருக்கும், தேட்டர் ராங் டைமில் ரிலீஸ் இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஸோ அந்த டேலண்ட் அதோட அந்த டைரக்டர் டேலண்ட் அவுட் ஆகி போச்சுருந்தா அவர்கிட்ட அந்த கதை போயிடுமா. அவன் திறமையை காட்டணுன்னா யாரை வச்சு காட்டலாம். அப்போ தான் என் பையன் சின்ன பையனாக இருக்கேன், எப்படி ஹீரோ பண்ணுறது. அங்கேருந்து ஒரு 17-18 இயர்ஸ் பையனுக்கு ஒரு ஆக்ஷன் படம் பண்ணால் என்னன்னு சொல்லி தான் இந்த கதை டே நைட் கஷ்டப்பட்டு வச்சேன். அதுக்கு வந்து தேங்க்ஸ் ஃபார் சூப்பர் குட் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதே சௌதி சார் தான் காட் ஃபாதர். அவர் தான் வந்து
அவர் பையனா என் பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவன் லக்கு என்னென்னா அதுக்கப்புறம் அந்த படத்தை பார்த்துட்டு பெரிய ஒரு தீபா ஆர்ட்ஸ் அவங்க வாங்கி ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுற பயங்கர லக்கு. இன்னும் லக்கு தமிழில் இவர் வாங்கி ரிலீஸ் பண்ணுறாரு. அவன் லக்கி. எது கேட்டேன் நான் அவன் ஹீரோ அவனோட டேடின்னு நான் கேட்கல. நான் நல்லா படிப்போம், 90% எடுப்போம். அவன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பட் என் செல்ஃபிஷ்காக நான் ஹீரோ ஆகினேன். ஆனால் இப்போ அவன் ஹீரோ ஆகிட்டான். ஸோ இங்கே வந்து வந்திருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க. நிச்சயமாக நான் மதுரை மண்ணுன்னு சொல்கிறேன். இது ஒரு நடந்த கதை. நிச்சயமாக அந்தளவுக்கு பிடிக்கும். ஏன்னா இது ஒரு ஃபஸ்ட்டு ஹீரோ. ஒரு எப்படி எக்ஸாம்பிள் புதிய பாதை ஒரு ஃபஸ்ட்டு ஒரு டைரக்டருக்கு எப்படி படம் இருக்குமோ அந்தளவுக்கு இந்த படம் இருக்கும். டோன்ட் மிஸ் இட். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஊடகவியலாளர்கள், நண்பர்கள், சகோதரர்கள் மற்றும் வெற்றி திரைப்பட குழுவின் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், மேடையில் இருக்கின்ற என்னுடைய நண்பர் கஸ்தூரி ராஜா அவர்களுக்கும், என்னுடைய இனிய நண்பர் ரவிமரி அவர்களுக்கும், அம்மா ராஜசேகர் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் வேங்கை ஐயனார் அவர்களுக்கும், பிரேம்நாத்துக்கும் என்னுடைய இதயம் கணிந்த நன்றி, வாழ்த்துக்கள். உண்மையாகவே இந்த திரைப்படத்தை நான் முதல்ல வந்து பிரேம் என்னை கூப்பிட்டாரு இது மாதிரி நீங்கள் வரணும்னா, பெரும்பாலும் வந்து நான் கலந்துக்கும் போது 2-3 விஷயங்களை வந்து தான் அது ஒரு ஏன்னா நிறைய ஒரு சின்ன பழமொழி இருக்குது, நாய்க்கு வேலை இல்லை ஆனால் நிற்க நேரம் இல்லை மாதிரி. பெரிய வேலை என்னோடய வேலை எதுவும் இல்லை, ஆனால் ஓடிக்கிட்டே இருக்க ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நிறைய கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுவோம். ஆனால் பிரேம்நாத் வந்து என்னுடைய 30 வருஷத்தில் வந்து என் கூடவே நிழல் மாதிரி வந்துக்கிட்டே இருப்பார். நான் எங்கே போனாலும் அங்கே வந்துகிட்டே இருப்பார். ஒரு நம்ம மேலே மிகப்பெரிய அபிமானம் உள்ளவர். இருந்தாலும் வந்து சில படங்களை போயிட்டு நான் என்ன பேசுகிறதே தெரியாமல் போயிட்டு ஏன் வந்தேன்னு நினைப்போம் இல்லையா. அதனால் வந்து அந்த ட்ரெய்லர் முதல்ல காமிடான்னு சொன்னேன். அந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே உண்மையாகவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஒரு நல்ல திரைப்படத்தை நம்ம போய் துவக்கி வைக்க போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த ட்ரெய்லர் பார்த்த உடனே இருந்தது. அதுபோல் அந்த ட்ரெய்லரில் ஒரு ஷாட் வந்து அந்த ஹீரோவை நடிக்கிற ராகேந்திரன் ஷாட் பார்த்தோன்னே இந்த பையன் நிச்சயமாக எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக இருக்கக்கூடிய அம்சம் எல்லாம் அதில் இருக்குது. நான் செம்பருத்திக்கு வந்து ஏறக்குறைய ஒரு 10-12 ஹீரோஸ் போட்டு ஷூட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு நாள் ஷூட் பண்ணுவேன், சரியாக வராது. மறுநாள் வேறு ஒரு ஹீரோ போட்டு ஷூட் பண்ணுவேன், பண்ணிகிட்டே இருப்பேன். ஒருத்தர் வந்து எனக்கு வந்து 1990க்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை வந்து தியாகராஜன் சார் அமைச்சிருந்தார். அவரோட பையனோட ஃபோட்டோ போட்டு ஹாப்பி நியூ இயர்னு. அதை பார்த்த உடனே எனக்கு இவன் தான் ஹீரோன்னு எனக்கு தோணுச்சு. உடனே ஏற்கனவே ஷூட் பண்ணலாம் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் பிரசாந்தை ஹீரோ போட்டு அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணேன். அது மாதிரி ராக்கி உன்னை பார்க்கும்போது எனக்கு உன்னோட முகத்தை பார்க்கும்போது கண்ணை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக அவ்வளோ இதுவாக இருந்தது. யூத்தாகவும் ஒரு அன்பாக அதை பார்க்கும்போது வந்து ஒரு ஆண்களுக்கு கூட ஒன்று பிடிக்கிற மாதிரி ஒன்று அழகு உன்னோட கண்லேயும் ஒன்று முகத்துலையும் இருக்குது. அந்த அளவுக்கு நீ மிகப்பெரிய ஹீரோ. நான் உன்னை அதிகமாக புகழ விரும்பலை. ஏன்னா இந்த புகழ் போய் உன்னோட மண்டையில் ஏறிடக்கூடாது. நீ இது போல் எப்போவுமே இனிமையானவனாக இருக்கணும். வாழ்க்கையில் ரஜினி சாரை பார்த்து நீங்கள் என்ன கற்றுக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் என்ன உயரத்துக்கு போனாலும் அந்த பயம் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ இது பண்ணலாமா வேணாமா, இது பண்ணலாமா வேணாமா, இது பண்ண அடுத்து என்ன ஆகிடும் அப்படின்னு வந்து அந்த நம்ம வளர்ந்துட்டோம் அப்படிங்கிற திமிர் எப்போவுமே அவர்கிட்ட இருக்காது. எவ்வளோ சின்னதாக இருந்தால் நான் அவனுக்கு உண்டான மரியாதை கொடுப்பேன். நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அதுதான். எந்த உச்சத்துக்கு போனாலும் அந்த பழைய தன்னுடைய நிழலை தன்னுடைய வேரை மறக்காமல் இருக்கிற நிலை இருக்குது. அது மாதிரி நீயும் எந்த உச்சத்துக்கு நிச்சயம் உச்சத்தை அடைய நீ எந்த உச்சத்துக்கு போனாலும் அந்த அதே பண்போடு இருக்க வேண்டியது தான் என்னுடைய வேண்டுகோள். அம்மா ராஜசேகர்கிட்ட நான் வந்து ஒரே ஒரு பாட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். என் கூட ஒரு பாட்டு ஒர்க் பண்ணார். அந்த தெலுங்கு படம் எடுக்கும்போது 3 டேஸில் அந்த சாங் முடிக்கணும் அப்படின்னு முடிச்சிடலாம் சார்னார். ஆனால் எவ்வளோ பேர் வேணும்னா எனக்கு ஒரு 500 பேர் வேணும் அப்படின்னு. அங்கேயே ராஜமுந்திரியில் ஒரு 500 பேரை ரெடி பண்ணி பாட்டு எங்கே எடுக்கலான்னு சார் வந்து இதுக்கு நடக்கல, ரிவரில் ஒரு பெரிய செட்டு போட்டுக்கணும் சார். 500 பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, 100 டான்சர்ஸு, அதுக்கப்புறம் வந்து நாற்றுக்கு நடுவில் செட்டு போட்டு எப்படி சார் லைட் எப்படி சார் பண்ணுறதுன்னு. அதெல்லாம் ஆசை, பெரிய ஆசை இருக்குது ராஜசேகர். ஆனால் 3 டேஸ் தான் இருக்குன்னு சார். 2.5 days எனக்கு அந்த சாங்கை முடிச்சு கொடுத்து பிரம்மாண்டமாக பண்ணி கொடுத்தார். அந்தளவுக்கு பிரம்மாண்டமும் பண்ணார், சிக்கனமாகவும் பண்ணார். இதுதான் வந்து டெக்னீஷியனோட இன்றைய தேவை. என்னென்னா பிரம்மாண்டங்கிறது வந்து பணத்தில் மட்டும் இல்லை, அறிவிலும் பிரம்மாண்டம் இருக்குது. அந்த அறிவை பயன்படுத்தி எப்படி மாதிரி பிரம்மாண்டம் பண்ணுறங்கிறத நம்ம டெக்னீஷியன் கற்றுக்கிட்டாங்கன்னா இன்றைக்கி தயாரிப்பாளர் கொஞ்சம் வசதியாகவும் இல்லை நஷ்டமில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து ராஜசேகர் வந்து மிகப்பெரிய உதாரணம்.
இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம ரவிமரியா சொன்னார். நான் ரவிமரியா என்னை கேட்டான், சார் நானே டைரக்ட் பண்ணலான்னு. நம்ம வீட்டு பையனை நம்மளே டைரக்ட் பண்ணுறது நல்லா இருக்காதா அப்படின்னு சொன்னேன். சரி சரி சார் அப்படி போயிட்டான். இப்போ அவரோட இது வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டீங்க. ஆனாலும் ரவி நீ பாரு, அவர் தமிழில் இன்ட்ரடியூஸ் பண்ணல பையனை, தெலுங்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணார். தெலுங்கில் வந்து எப்பவுமே வாரிசு, இப்போ வந்து ராமாரோட பையன் வெங்கடேஷ், இவர் ஏஎன்ஆர் பையன் வந்து நாகார்ஜுனா, சிரஞ்சீவி பையன் வந்து ராம் சரண், அல்லு அர்ஜுன் பையன் வந்து அல்லு அர்ஜுன். இது மாதிரி வந்து அங்கே வாரிசு வந்து பெரிய ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இங்கே என்னென்னா, இங்கே பெரும்பாலும் என்ன ஆகும்னா அந்த வாரிசு மேலே ஒரு கோபம் வரும். இங்கே எல்லாருமே நடிக்கணும்னு ஆசைப்படுவோம்ல, இவங்க அப்பா ஹீரோ அதனால் இவனை கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு வெறுப்பு வந்து பையன் மேலே ஒரு இது இருக்கும். அதை மீறி வர வேண்டிய இது வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதிகம். அதனால் தனுஷ் வந்தது வந்து கஸ்தூராஜாவில் இல்லைப்பா, நீங்கள் வந்து தனுஷ் வந்தது தனுஷால் செல்வராகவன். ஏன்னா ஒரு அப்போ ஒரு ஆல்பம் எடுத்துகிட்டு நான் ஆஃபீஸ்க்கு வந்தார் வந்து கஸ்தூராஜ் சார், துள்ளுவதோ இளமையா இது எடுத்துகிட்டு இருந்தார். சரி இவர் வந்து ஏதோ அதுக்கு முன்னாடி படம் பண்ணியிருக்கார்ல, இவர் என்ன மாதிரி படம் பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தா வேறு மாதிரி இருக்குது படம். அந்த ஸ்டைலும் இதுவும் எல்லாம் இருக்கு. நான் சொன்னேன், கஸ்தூராஜ் அது நீங்கள் பண்ண மாதிரியே இல்லையே, இது வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு நான் சொன்னேன். அவர் சொன்னார், இல்லை சார் நம்ம பசங்க பண்ணுறானுங்க, பசங்க பேரை போட்டால் இப்போ வந்து தெரியாது இல்லையா, அதனால் என் பேரை போட்டிருக்கேன், பசங்க தான் பெருசாக பண்ணுறான் நான். ஆனால் இன்றைக்கி வந்து கஸ்தூராஜா பண்ணால் கூட பையன் பேர் போட்டு தான் ரிலீஸ் பண்ணணும் இப்போ. அதாவது தம் மக்கள் பெருமைக்கு இல்லையா, தன்னை விட தன்னோட வாரிசு தன்னோட மகன் வந்து அடுத்த ஸ்டேஜில் இருக்கும்போது அதுதான் உலகத்தில் ஒரு பெற்றோருக்கு எது சந்தோஷம்னா, என்னை விட என்னோட மகன் என் மகள் வந்து பெரிய நிலையில் இருக்குன்னா மிகப்பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை கொடுக்கறது தான் பெற்றோரோட கடமை. அதுக்குண்டான வாய்ப்பை கொடுக்கறது பெற்றோரோட கடமை. அதை வந்து தன் பேர் இருக்கா இல்லையா எப்படிலாம் இல்லாமல் கஸ்தூராஜ் சார் அது பின்னாடி இருந்து அவங்கள இன்றைக்கி ஒரு மரமாக்கிட்டாரு. அந்த மரத்தோட நிழலில் இன்றைக்கி ஜாலியாக வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு பாரமாகவும் இல்லாமல் இவருக்கும் அவங்க பாரமாக இல்லாமல் ஒரு நல்ல நிலைமையில் பசங்க இருக்காங்க. அதுக்கு வந்து கஸ்தூராஜா அவங்க மனைவி இவங்க 2 பேரோட நல்ல குணம் கூட. அதாவது எண்ணம் போல் வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா, நம்ம பண்ணுற நல்லது வந்து நமக்கு வந்து சேரலைன்னா கூட நம்மளோட மக்களை வந்து சேரும். அதனால் வந்து எல்லா பாவ புண்ணியத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குது. அந்த புண்ணிய பாவம் வந்து தன்னுடைய மக்களை சேரும். அந்த வகையில் இன்றைக்கி உங்கள் பசங்க நல்லா இருக்காங்கன்னா உண்மையிலேயே அவங்க 2 பேரோட நல்ல எண்ணம் தான் அதுக்கு மிகப்பெரிய காரணம். அதுபோல் ராஜசேகர் கூட வந்து தயாரிப்பாளருக்கோ இயக்குனருக்கோ எந்த சிரமமும் இல்லாமல் வந்து மிக சரியாக செயல்படக்கூடியவர். அதனால தான் அவரோட மகன் கூட நல்ல வாரிசாக வந்திருக்கார். அடுத்த வாரிசாக வரல, நல்ல வாரிசாக வந்திருக்கார். அதுபோல் ராதா சொன்னாங்க, என்னை வந்து என்னோடய ஃபஸ்ட்டு மதர் நான் தான் உனக்குன்னார். உங்கள் பேர் ராதாங்கிறதால தான் உங்களை வந்து அவர் அம்மாவை போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட அம்மா பேர் ராதான்னு பார்த்தேன் நான். அதனால் ராதாங்கிறதால தான் உங்களை அம்மாவை சூஸ் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் அம்மா ராகினோட அம்மா பேர் ராதா தான். அந்த இது ஃபிக்ஸ் பண்ணி தான் அவங்களை போட்டிருக்காரு, தேடி கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனால் வந்து உங்கள் ஷார்ட்ஸ் நான் கூட 4 ஷார்ட்ஸ் பார்த்தேன். ஒரு வேறு மாதிரி சுந்தரா ட்ராவல்ஸை பார்த்தா ஹீரோயின் வந்து சீக்கிரம் இது மாதிரி ஆகிட்டீங்கன்னு சின்ன வருத்தம் இருந்தால் கூட மிக அழகான அம்மாவாக நீங்கள் அந்த படத்தில் இருக்கீங்க. அது மாதிரி நான் முதல்ல கேட்டது 2 தான் கேட்டேன். பிரேம்நாத் இதனோட ஹீரோ யார், அப்புறம் இதனோட கேமராமேன் யார். ஒவ்வொரு ஷார்ட்டும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எல்லாத்துலேயும் டைரக்டரோட பங்கு இருக்குது. டைரக்டருக்கு நான் தான் கூட இந்த ஷார்ட் எடுத்தேன் இதெல்லாம் சொல்லிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எப்படி வந்து தன்னுடைய குழந்தையோட வளர்ச்சியில் ஒரு தாய் தந்தைக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கோ, அதுபோல் திரைப்படத்துறையில் யார் நல்லா பண்ணாலும் அது டைரக்டரோட பங்கு இல்லாமல் இருக்காது. அதனால தான் டைரக்டர் 23 கிராஃப்டை பண்ணணும்னு அவசியமே இல்லை. டைரக்டரும் கார்டு போட்டாவே அவர் 23 கிராஃப்டை அவர் பண்ணுறாருன்னு அர்த்தம். ஒருத்தர் நான் இருக்கேன்னு வந்து முன்னாடி நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. அது மாதிரி ஒரு ஷார்ட்டை வந்து மிகச்சிறந்த ஷார்ட்டாக ஒரு கேமராமேன் எடுக்கிறாருன்னா அதில் டைரக்டருக்கு முன்னாடி இருக்காருன்னு அர்த்தம். ஒரு மிகச்சிறந்த இசையை வந்து ஒரு இசையமைப்பாளர் கொடுக்குறாருன்னா அதில் டைரக்டர் வந்து இந்த வேலையை வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். அதனால் இந்த ஷார்ட்டை பார்க்கும்போதே ரொம்ப அருமையாக இருந்தது. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வரத்துக்கு உண்டான எல்லா வாய்ப்பும் அதில் இருந்தது. அதனால் மிகச்சிறந்த படத்தை தமிழ் சினிமாவை கொண்டு வந்துறீங்க. இந்த ஐயனார் வந்து எனக்கு அவர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பழக்கம். அவங்க ஊருக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு கூப்பிட்டுருந்தார். ஏதோ ஒரு நாளில் முடிய போகிற உறவு நினச்சேன். அங்கே போனால் பார்த்தா அவர் அந்த ஊருக்கு ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கார். அந்த ஊரில் ஒரு 10 கிராமத்தில் அவர் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கார். எந்த கட்சி நின்னாலும் இவர் நிற்கிற கட்சி தான் நிற்கும், இல்லை இண்டிபெண்டாக நின்று தொடர்ந்து அவர் வந்து அந்த போஸ்ட்டில் பஞ்சாயத்தில் இருந்துகிட்டே இருக்கார். அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட செல்வாக்காக இப்போ சேர்மனாக இருக்கார். அந்த இருக்கார் இல்லையா,
அந்த வகையில் வந்து நான் பார்க்கும்போது அவர் இதுவாக இருந்தார், நீ சேர்மனாக வந்திருக்கார். அதாவது இண்டிவிஜுவலாக நின்று அந்த அளவுக்கு எல்லாரோடையும் அன்பாகவும் அவங்களுக்கு தேவையை உணர்ந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு விழாவுக்கு அவரோட போனேன். இன்றைக்கி தயாரிப்பாளராக வந்திருக்காரு. ஒரு ஒருத்தரோட இணைந்து நீங்கள் வந்து இந்த படத்தை எடுத்துறீங்க. விரைவில் நீங்கள் ஒரு நிரந்தர நல்ல தயாரிப்பாளர் வரணும். அதுலேயும் பிரேம்நாத் வச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் நாங்கள் கஸ்ட்டு மாதிரி இருக்கோம், 10 வருஷமாக உங்களை பார்க்குறோம், கஸ்ட்டு மாறிட்டே இருக்கோம். ஆனால் அதை அரேஞ்ச் பண்ணுறவர் வந்து பிரேம்நாத்தை தான் இருக்கார். அதனால் எங்கே பண்ணாலும் பிரேம்நாத் கூட தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் பிரேம்நாத் எப்படின்னா வந்து அந்த அன்புக்கு கட்டுப்பட்டவர் பிரேம்நாத். என்ன இதுவாக இருந்தாலும், என்ன சிரமமாக இருந்தாலும், நைட்டு 12 மணிக்கு நான் ஒரு வேலை சொன்னாலும் காலையில் 5 மணிக்கு கொண்டு வந்து அதை நிறுத்திடுவார். நைட்டு எல்லோரும் தூங்கின பிறகு சொன்னாலும் மக்கள் விழிக்கிறதுக்கு முன்னாடி கொண்டு வந்து அதை செஞ்சு முடிச்சிடுவார். அதனால தான் நான் வெளிநாட்டில் இருந்தால் கூட எனக்கு இந்த ஷார்ட்டை பார்த்தோம்னா முதல்ல வந்து இந்த வெட்டுன்னு ஒன்று இருந்தது. அது பார்க்கும்போது கொஞ்சம் ரக்கடாக பழைய மாஸ் படங்களோட இது மாதிரி இருந்தது. இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு, அதனால் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதில் ஒரு ஷார்ட்டு, ஒரு டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது வந்து காதலிக்காக சாகிற பார்த்துருப்போம், ஆனால் அம்மாவுக்காக சாகிற ஹீரோ பார்த்துருக்கீங்களான்னு. அப்போ இது அம்மாவை பேஸ் பண்ண ஒரு கதையாக இருக்கும் அப்படின்னு வந்து அம்மா மூலமாகவே அந்த டைட்டில் சரி பண்ணால் நல்லாயிருக்குன்னு ஒரு சின்ன ஒரு ரஃபாக ஒன்று. ஏன்னா இவருக்கு நான் சொல்லி அது டிசைனருக்கு புரியாது. அதனால் எனக்கு வந்து மேக்ஸ் நல்லா தெரிஞ்ச ஒரு தம்பாவிட்ட வீடியோ கால் பண்ணி கொடுத்து ஒரு ஐடியா சொன்னேன். அது நல்லா இருந்தால் பாராட்டுங்க, நல்லா இல்லைனாலும் அந்த விமர்சனத்தை நான் எடுத்துக்கேன். ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஐடியா, அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது இந்த நிகழ்ச்சியில் நம்ம கலந்துக்கணும், இதில் நம்ம கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். இதில் எப்பவுமே ஜெயிக்கிற கட்சிக்கு தான் நிறைய பேர் ஓட்டு போடுவாங்க. நம்ம ஜனங்களில் ஒரு 30% 60% வந்து கட்சி சார்பாக போடுவாங்க. அந்த 40% என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த கட்சி ஜெயிக்கும், என் ஓட்டு வந்து வேல்யூபிளாக இருக்கணும்னு. டேய் எப்படி ஓட்டு வேல்யூபிளாங்கிறத இவனுக்கு போகிறேன்னு இல்லை சார், இதுதான் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது, அதனால் அப்போது அந்த சதவீதம் தான் 40%. அதுதான் வந்து தமிழ்நாட்டை வெற்றி தோல்வி தீர்மானிக்கும். அதுபோல் இது கூட நம்ம ஒரு சிரத்தை எடுக்கிறோன்னா 2-3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று பிரேம்நாத் மேலே இருக்கிற ஒரு தனிப்பட்ட அன்பு. அந்த அன்புக்கு சரி கூப்பிட்டாரு வந்தார் நம்ம வாழ்த்திட்டு போயிடுவோம்னு நினைப்போம். ஆனால் அந்த படத்தை பார்க்கும்போது அதில் வந்து ஒரு படைப்பாளியாக நான் என்னுடைய சிரத்தையை செலுத்தணும்னா அந்த படம் என்னை வந்து கவர்ந்து இருக்கணும், என்னை வந்து அதை வந்து என்னோடய மைண்டுக்கு ஏறி இருக்கணும். அந்த வகையில் வந்து அந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே இதில் நம்ம ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு நிச்சயமாக அந்த ட்ரெய்லர் பெருமைக்காக சொல்ல, புகழ்ச்சிக்காக சொல்லலை, அந்த ட்ரெய்லர் வந்து உண்மையாகவே எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த படமும் ஒரு ஸ்டைலாக இருக்கும். ஏன்னா ரணம் படம் பார்த்துருக்காரு, அம்மா ராஜசேகரோட படம் பார்த்துருக்காரு. அது வேறு மாதிரி ஒரு ஸ்டைலாக இருந்தது. இப்போ அவர் வந்து ஒரு 300 படத்துக்கு டான்ஸ் மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் டைரக்ஷன் எப்படி ஷார்ட் எப்படி வைக்கணுங்கிறது தெரியும். அதுக்குள்ளே அந்த ஒரு பாடலுக்குள்ளே வந்து ஒரு கதையை கொண்டு வர ஃபஸ்ட்டு டெக்னிக்கை வந்து எனக்கு தெரிஞ்சு ராஜசேகர் தான் கொண்டு வந்தார். முன்னாடியே கொண்டு வந்தாங்களா இல்லை தெரியாது. யானறிந்த மொழிகளிங்கிற மாதிரி யானறிந்த சினிமாவில் ஒரு பாடலுக்குள்ளே ஒரு கதையை கொண்டு வர டெக்னிக் வந்து ராஜசேகர் பூத்திருந்தார். அந்த வகையில் ஒரு பாடலுக்குள்ளே கதையை கொண்டு வரவர் ஒரு திரைப்படத்துக்குள்ளே மிகப்பெரிய கதையை கொண்டு வருவார்னு நினைக்கிறேன். இந்த கதை ஒரு சிம்பிள் ஸ்டோரி மாதிரி தெரிஞ்சது, ஆனால் ஒரு பெஸ்ட் ஸ்டோரி. இந்த திரைப்படத்தின் மூலமாக நிச்சயமாக தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர், ஒரு நல்ல ஹீரோ, ஒரு நல்ல அம்மா எல்லாமே கிடச்சிருக்காங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்க. நன்றி, வணக்கம். எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றிலாம் ப்ளீஸ் ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ். யாராவது கொஞ்சம் கேப் விட்டிங்கன்னா அவங்களுக்கு அழகாக வந்துடுவாருன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ். ஓகே. யார் யார் முதல் வணக்கம். தமிழ் சினிமாவின் தலையெழுத்தை நிர்ணயிக்கும் மீடியாக்களுக்கு ஒரு வேளை மிஸ் ஆகி போச்சுன்னு வைங்க, அது ஒரு குறையாக சொல்லி மேடையில் இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நிஜமாக எனக்கு டைரக்டர் அம்மா ராஜசேகர், நான் இங்கே தான் முதல் முறையாக பார்க்குறேன் அவரை. பட் ரொம்ப நாளாக கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கேன். தெலுங்கு ஆந்திராவுக்கு போனாலும் பேசுகிறாங்க, இங்கேயும் பேசுகிறாங்க. ஒரு தில்லு வேணும் அதுக்கு. அதாவது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் 40 படத்துக்கு மேலே ஒர்க் பண்ணேன். அப்புறம் டைரக்டர் ஆனேன். 10 படம் ஒர்க் பண்ணிவிட்டு, பட் இன்றைக்கெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. அதில் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிவிட்டு டைரக்ட் பண்ணணுன்னு தான் வராங்க. அவர் ஒரு டான்ஸ் மாஸ்டராக இருந்து இயக்குனர் ஆனது. இன்னொருத்தர் கூட இருக்காருன்னு நினைக்கிறேன், லாரன்ஸ் மாஸ்டர். அவர் நடிகர் அவங்களும் இருக்கார். அதனால் இப்போ ராஜசேகர் சார் வந்து ஒரு சிறப்பான ஒரு திறமை தான் அது.
ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த கிரியேட்டிவிட்டி இல்லைன்னா அவங்க நடன அசைவுகளே அமைக்க முடியாது. அவங்க டைரக்டரோட சிறப்பான கலைஞர்கள், அவங்க டான்ஸ் மாஸ்டர்கள். அதனால் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் இங்கே வந்ததுக்கு ஒரே காரணம், இந்த படம் இல்லை, நீங்களாம் இல்லை. பிரேம்நாத் பாப்பா கொஞ்சம் மூடி, இது உனக்காக தான் கொண்டு வந்தேன். அங்கே இருந்து என்ன அவன் துண்டை எடுத்துகிட்டு போகிறானேன்னு யோசிப்பாங்க. எனக்கு கொடுத்ததை நான் உனக்கு கொடுத்துட்றேன். வாசு மாஸ்டர் எங்கே வாங்க, இங்கே இன்னொரு துண்டு இல்லை, ஒன்று தான் கொடுத்தாங்க. நான் கவனிக்கல, எப்போ வந்தீங்க? கரெக்ட். இந்த 2 பேரையுமே என்னால் மறக்கவே முடியாதுங்க வாழ்க்கையில். இந்த உயரத்திற்கு அவங்க ஒரு காரணம். அது ஏன்னு அவங்களுக்கே தெரியாது. தெரியுமா? தெரியாது. செல்வமணிக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம தமிழ் தமிழ் படைப்பாளிகள் சங்கம்னு ஆரம்பிக்கிற பாலச்சந்தருக்கு அடியெல்லாம் விழுந்தது அதில். அந்த மாதிரி ஒரு ஆரம்பிக்கிற நேரத்தில் பெப்சியோடு நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒன்று போட்டாங்க. நான் வீரத்தாலாட்டுன்னு ஒரு படம் எடுத்துகிட்டு இருந்தேன். அது 1997 97 இல்லை 97 98. அப்போ பாட்டு எப்படின்னா 50 டான்சர்ஸ், இளையராஜா மியூசிக்கு, பாட்டு படு ஹிட்டான சாங்ஸ். இது எப்படா எடுக்கிறது? பெப்சி தொழிலாளர்கள் இல்லாமல் அவங்கள மாதிரி டான்சர்ஸ் எங்கே கிடப்பாங்க? அவர் எங்கே பிடிச்சாரோ என்னமோ தெரியல. 25 கேர்ள்ஸ் 25 பாய்ஸ், 2 சாங்கு தேனியில். அதில் தான் நான் அவரை முதல்ல பார்த்தேன். தமிழ் படைப்பாளியாக ஒரு தமிழனிடம் வந்தவர் வாசு. இந்த வாசு தான் நான் இங்கே நிற்கிறதுக்கு முதல் காரணம். அவருக்கு உதவியாளராக வந்தவர் பிரேம்நாத். அப்பப்போ அதுக்கப்புறம் சந்திப்பேன். நேற்று அதிர்ச்சி ஆகிட்டேன், என்னடா என்னையா தயாரிப்பாளர்னு சொல்கிற? அது அவ்வளோ ஈஸியான வேலையாக உண்மையிலே சொல்கிறேன். அம்மா ராஜசேகர் இந்த படத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அஸ் எ ஃபாதர், அஸ் எ ப்ரொடியூசர், இது 2 நான் இருந்த உண்மையிலேயே இங்கே நான் நிற்கிறதுக்கு துள்ளுவதோ இளமை ஆடியோ லான்ச்சில் நிற்கிற மாதிரி தான் நிற்கிறேன். அந்த பையனை பார்க்கும்போது அந்த வயசில் தனுஷ் எப்படி இருந்தோ அப்படியே தான் இருக்கார். நான் துள்ளுவதோ இளமை, காதல் கொண்டேன் 2க்குமே ஆடியோ லான்ச் எதுவும் பண்ணலை. அப்போ அதுக்கெல்லாம் வசதி இல்லை இன்னைக்கு. அந்த ஒரு உதாரணம் என்னென்ன, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறவன் நான். இன்றைக்கி 72 இயர்ஸ் ஆகுது எனக்கு. நான் நிற்கிறத வச்சே நீங்கள் சொல்லலாம் நான் ஆரோக்கியமாக இருக்குன்னா இல்லையா அப்படிங்கிறது. எனக்கு இப்போ சுகர் இருக்குது. எப்போ சுகர் வந்ததுன்னு என்னால் டேட் வைஸ் கூட சொல்ல முடியும். துள்ளுவத இளமை, காதல் கொண்டேன், அந்த 2 படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் இந்த விஜய் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணோம், சுகர் இருக்குன்னாங்க. 2 சுகர், 2 பிள்ளைங்க நல்லா வந்துருச்சு, அது ஒரு சுகர் கூட, இது ஒரு சுகர், 2 சுகர் வந்தது. ஆனால் ராஜசேகர் சார், உங்களுக்கு சுகர் வரக்கூடாது, நீங்கள் உங்களுக்கு ஆமாம், நீங்கள் ஒரு ஒற்றுமை இருக்குமா அதில்? நான் இவ்வளவு தூரம் நிற்கிறதுக்கு என் மனைவி தான் காரணம். எனக்கு அவங்க துள்ளுவத இளமையில் நாட்டுப்புற பாட்டு தான் என்னுடைய முதல் ப்ரொடக்ஷன். அது 1 இயர் ஓடிச்சு அந்த படம். நீங்கள் வைப்பீங்க? ஓ, நீங்கள் ரொம்ப நாளாக எனக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்திருக்க, எனக்கு தான் தெரியல. அப்போ இருந்து இந்த இடத்துல என் மனைவியை பற்றி நான் சொல்லித்தான் ஆகணும். என் மனைவி விஜயலட்சுமியை பற்றி சொல்லாமல் எந்த மேடையிலிருந்தும் நான் இறங்க மாட்டேன், கழுத்தை பிடிச்சவர்த்தாள்னா கூட. ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த குடும்பமே இல்லை இன்னைக்கு வரைக்கும். அவங்க ரொம்ப சொற்பமான படிப்பு, ஒரு கிராமத்துலேடி. ஏதோ நான் அந்த நேரத்தில் ஒரு உத்தியோகம் பார்த்துட்டு இருந்ததுனால ஏமாந்து எனக்கு பொண்ணை கொடுத்துட்டாங்க. வந்தாக்க மதுரையில் வந்து குடியிருந்தோம். 2 ரூபா கொடுத்து கத்திரிக்காய் வாங்கிட்டு வர சொன்னாக்க பாக்கி சில்லறை எண்ணி வாங்க அவங்களுக்கு தெரியாது. அவ்வளவு இன்னசென்ட்.
இது என்னடா யோசிக்கிறேன் நான். நிஜமாக ஒவ்வொரு ஆணும் யோசிக்க வேண்டிய யோசனை இது. நான் யோசித்தேன், ஏன் இந்த அம்மா இப்படி இருக்காங்க, இப்படி வச்சுட்டா அது எப்படி இவங்க. அதுக்கப்புறம் காலங்கள் போகுது, சென்னைக்கு வர்றோம், படம் தயாரிக்க வேண்டிய நிலைமை வருது. அப்போ தான் நான் அப்போ யோசித்ததனுடைய விளைவு, இவங்களை ஏன் ப்ரொடியூசர் ஆக்கக்கூடாது, ஒரு நல்ல ஒரு பையை வாங்கி கொடுத்து ஏமாற்றணும் இல்லையா. பை நிறைய கடன் வாங்கி பணத்தை போட்டு அந்த தோளில் போட்டு நீ தான் ப்ரொடியூசர், விஜயலட்சுமி கஸ்தூரி ராஜா வழங்கும்னு போட்டு, அதுக்கப்புறம் 1000ல் ஒருவன் அப்படின்னு ஒரு படம் 33 கோடி ரூபா பட்ஜெட்டு, அதையும் அவங்க தான் எடுத்தாங்க. அந்த திறமையை அவங்களே வளர்த்துக்கிட்டதுனால அவங்க பட்ட கஷ்டங்கள், கோர்ட்டுக்கெல்லாம் போயிருக்கோம், ஸ்டேஷனுக்கெல்லாம் போயிருக்கோம். நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணீங்க கூட இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் எவ்வளோ சிரமப்பட்டிருப்பீங்க அப்படிங்கிறத என்னால் உணர முடியுது. அதுக்காக சொல்கிறேன். வந்துச்சா? இதனால தான் வந்ததா? இல்லை, பயப்படாதீங்க, உங்கள் பையன் ரொம்ப சுகர் மாதிரி இருக்கார், உங்களை நல்லா காப்பாற்றுவார், நல்லா பண்ணியிருக்காரு. அந்த அந்த ட்ரெய்லர் பார்த்தோம், அற்புதமான ட்ரெய்லர். ஒரு புது பையன்னு யாராலையும் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் ஒரு கட்டாயமாக வாரிசுகள் வரணுங்கிறது இல்லை, தலையெழுத்து இருந்தால் வந்து தான் தீருவாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் படிக்க வைக்க முடியாது. செல்வராகவன் அவருக்கு என்ஜினியரிங் சீட், நான் ஊர்லேருந்து கிராமத்துலேருந்து வந்ததே டாக்டர் என்ஜினியர், இந்த 2 கனவுகளோடு தான் வந்தேன், பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு. பொம்பளை பிள்ளைங்க 2 பேரும் டாக்டர் ஆகிட்டாங்க, செல்வராகவன் என்ஜினியர் ஆகிட்டார். தனுஷ் வந்து +2 நானே பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டேன். செல்வராகவனுக்கு என்ஜினியரிங் சீட்டு வாங்கிறதுக்கு இத்தனை படம் எடுத்ததுக்கு நான் கஷ்டப்படல, அவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்து தேர்ட் இயர் முடிஞ்ச உடனே வந்தார். அப்படி புக்கை தூக்கி எறிஞ்சிட்டு, அம்மா காஃபி, அப்பா நோ காலேஜ், நோ படிப்பு. என்னடா சொல்கிறான் இவன், எனக்கு நான் ஏதோ ஜோக் அடிக்கிறேன்னு நினச்சேன். இல்லைப்பா, சீரியஸாக தான் சொல்கிறேன், சினிமா தான். இப்படி பாலச்சந்திரன் மாதிரி இப்படி பிடிச்சி சொல்கிறார், இதாங்கிறான். அந்த சீட்டு வாங்கிறதுக்கு தெருவாக அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட நான் அவ்வளோ வலையிலைங்க, வாங்கி ஈஸியாக சொல்கிறான். எனக்கு வயிறு பற்றி எறிது, என்னடா இவன், அவங்க அம்மா அடிக்க போகிறாங்க, டேய் சோத்துக்கு இல்லாமல் சென்னைக்கு வந்தோம், உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சாரு. இல்லைம்மா, நோ படிப்பு. இவ்வளோ இந்த 3 ஒரே வார்த்தையை தான் திருப்பி சொல்கிறான், நோ படிப்பு, சினிமா. அப்புறம் தான் இவனை ஏமாத்துறதுக்கு என்னடா வழின்னு நான் ஒரு பொய் சொன்னேன். தம்பி, உங்கள் அப்பா வர்றதுக்கு முன்னாடியும் சினிமா இங்கே தான் இருந்தது, இப்போவும் இங்கே தான் இருக்குது, உங்கள் அப்பாவுக்கு பிறகும் சினிமா இருக்கும். பட் இந்த படிப்பு இப்போ தான் வரும். இதை விட்டுட்டீங்கன்னா நீ உங்கள் அப்பாவுக்கு உனக்கு உன் பேருக்கு முன்னாடி போடுற உங்கள் அப்பாவுடைய இனிஷியல் தவிர உனக்கு எதுவுமே இருக்காது. படித்து முடிச்சுட்டு வா, நான் எப்படியாவது உனக்கு சினிமாவுக்கு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு ஒன்றுமே சொல்ல. மறுநாள் ஜாலியாக காலேஜுக்கு போயிட்டான், படிச்சுட்டான், மெடலிஸ்ட், மெக்கானிக்கல் இன்ஜினியர். நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன், இவர் அமெரிக்காவுக்கு அனுப்பி படிக்க வைக்கலான்னு ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தேன். அதை மெல்ல சொன்னேன், இப்போ இந்த மாதிரிப்பா அமெரிக்காவில் போய் படி, சினிமாவும் படிக்கலாமா, 2ஐயும் படி. சினிமாவும் படிக்கலாங்கிறது பொய், அவரை வந்து டெக்ஸ்டைல் இன்ஜினியராக ஆக்கணுங்கிறது என்னுடைய கனவு. அவர் என்னை நாடு கடத்துறதுக்கு பிளான் பண்ணுறீங்களா, அதெல்லாம் வேறு, நீங்கள் சொன்னதை நான் செஞ்சேன், நான் சொன்னதை நீங்கள் செய்யுங்க, இது 2 தான் அக்ரிமெண்ட். அவர் போகலை, அதுக்கப்புறம் படிப்புக்கு போகலை, வேலைக்கு போகலை, எந்த டைரக்டருமே அவர் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. கஸ்தூரி ராஜாவுடைய பையன்கிற ஒரே காரணத்தினால், செல்வமணிட்டு கூட வந்திருப்பேன்னு என்னன்னு தெரியல. அவங்க நிறைய பேர்கிட்ட கேட்டேன், நான் எப்படியா நான் என் பையன்னு திட்டுவேன், உங்கள் மகனை நான் திட்டுறது போகலை. அப்புறம் அவரே காதல் குண்டேன்னு வந்தது. எதுக்கு சொல்கிறேன்னா, படிக்க வச்சாலும் எனக்கு ஒரு மெசேஜ் சொல்ல மறந்துட்டேன். என் பேரன் ஹீரோவாக நடிச்சிருக்கான். இப்போ நிலவுக்கு என் மேலே நடி கோபம் 3வது தலைமுறை அந்த இடத்துல வருது. +2
நல்ல ஸ்டூடெண்ட்டு. படிப்பு நிறுத்திட்டு அவங்க மாமா தனுஷ் வந்து கூட்டிகிட்டு போய் நடிக்க வச்சிட்டான். ஆக படிக்கணும், வந்தால் படிக்கணும். அதனால் என்ன பிரயோஜனம்? அதை விட சினிமாவை படித்தா நான் கூட அந்த பையன் சொன்னான், அந்த என் பேரன் வந்து சொன்னான், நான் விஸ்காம் படிக்க போகிறேன் தாத்தா அப்படின்னா. எதுக்குடா? நம்ம வீட்லேயே 3 விஸ்காம் இருக்கு, நீ போய் என்ன அங்கே போய் காலேஜில் படிக்க போகிற? போ மாமாட்ட போயிரு அப்படின்னு அவரோட கொஞ்ச நாள் இருந்தால் ஏதோ நடிக்க வச்சுட்டான். ஆக 4 வருஷம் வீணாக போய்டும் ஒரு டிகிரி வாங்குறதுக்கு. யாரையும் படிக்க வேணான்னு சொல்ல, படிக்க வந்தால் படிப்பு தான். படிப்பு வரலையா, சினிமாவா, அந்த சினிமாவில் போட்டு அமைக்குங்க. அதில் அவன் திறமையை வளர்த்துக்கட்டும். அவன் படித்து முடித்து அதுக்கப்புறம் அவன் தாடியை வளர்த்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு பருவம் இருக்குது, ஒரு பக்குவம் இருக்குது. எது வருமோ அதில் பிள்ளைங்களை செலுத்துறது தான் புத்திசாலித்தனம். அந்த பையனுக்கு நல்ல சினிமா வருது, நல்ல கண் இருக்குது, நல்ல அழகாக இருக்கான், ஃபிட்னஸ் ரொம்ப எவ்வளோ கஷ்டப்பட்டாரு தெரில, இவ்வளோ நல்ல ஃபிட்னஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன பாடுபடுறாங்கன்னு எங்கள் பசங்களை நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். தனுஷ் 6 பேக்கெல்லாம் வச்சுருக்காரு. அப்படின்னா ஒரு தடவை இது இந்த பொல்லாதவன் ஷூட்டிங்கில் வந்து கெய்டி தியேட்டரில் எங்கே நடக்குதுனாங்க போனோம், ஷூட்டிங் பார்க்க போகலாம் அப்படின்ட்டு. அப்போ அந்த கிளைமாக்ஸ் ஃபைட் எடுக்கிறாங்க, 6 பேக்கு காமிக்கிறது. ஒரு ஷாட்டு முடிச்சுட்டு ஓடி வந்து அப்படியே மல்லக்கப்படுத்து இந்த தூக்கி அந்த வேர்வை செஞ்சு மறுபடியும் ஷாட் எடுங்கிறாங்க, ஓடுறான். வயிறு எரிஞ்சிருச்சுங்க. பெத்த பிள்ளை இவ்வளோ டார்ச்சர் பண்ணியாட நம்ம நடிக்க வைக்கிறோம் அப்படின்னு. அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்த தக்க வைக்க முடிஞ்சது. அது மாதிரி நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு போய் எனக்கு தெரியல, அதை விட்டுறாது. அதுதான் கேபிட்டல் ஒன்றுக்கு. சிவகுமார் அடிக்கடி சொல்லுவார், நடிகனுக்கு உடம்பு தாண்டா முதலீடு அப்படின்னு. அந்த மாதிரி அதை விட்டுறாத. உனக்கு நல்ல டேலண்ட் இருக்குது, படி, வந்தால் படி. படிக்கிறேன்னு ஏமாத்திக்கிட்டு படிக்காத. நடிக்கத்தான் வருதான் நடி, யார் சொன்னாலும் கேட்காத. டிசிஷன் மேக்கிங் யூஸ்ஃபுல். அம்மா அப்பா அவங்களுக்குள்ள எவ்வளவு கனவுகள் இருக்கும். ஒரு பையனை சினிமாவில் கூட நிறுத்துறதுனா, தனுஷுக்கு வந்து நான் என்னுடைய சூழ்நிலை, என் சுயநலத்துக்காக அவனை நான் பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன். எனக்கு அன்னைக்கு ஒரு படம் எடுத்து தீரணும், இல்லாட்டி திருப்பி ஊருக்கு போகணும். ஒரு பையன் கிடைக்கல. தெலுங்கில் ஒரு பையன் இருந்தான், சித்திரம் உதயகிரன் இல்லை, உதயகிரன். அந்த படம் சூப்பர் ஹிட்டாக வந்துருச்சு, நம்ம கதை மாதிரியாக இருக்குது. அந்த பையனை கேட்டோம், சரின்ட்டான். ஓகே, ஷூட்டிங்லாம் டேட்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பிளான் பண்ணிட்டோம். திடீர்னு உஷாகரன்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, அந்த பையன் நடிக்க முடியாதுங்க. நம்ம டேட்ஸு கொடுத்த அட்வான்ஸ் எல்லாமே போகுதுங்கும் போது வேறு வழியிலன்னு அப்போ தான் ஞாபகம் வருது, அடைச்சி நம்ம வீட்டில் ஒரு பையன் இருக்கானே அப்படின்னா. வீட்டில் சொல்லக்கூட இல்லைங்க, வாடா நான் ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறேன்னு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து அலறான், அப்படி இப்படி அலறான். அவர் எக்ஸாம் டைம் வரும், 2 மாதம் ஹாலிடேயில் முடிக்கிறேன்னு ஆரம்பித்து ப்ராமிஸ் பண்ணி வீட்டில் எல்லோரும் எகென்ஸ்ட். சந்தோஷமாக இப்போ அவங்க லைஃப்பை நாசமாக்கிட்டீங்களா, இப்படி தான் எல்லோரும். இதுக்கப்புறம் செல்வமணி நீங்கள் சொன்னது ஒரு விஷயம் தப்பு. அதாவது அவங்க தனுஷ் வந்ததுக்கு செல்வா தான் காரணம், அவங்க அப்பா தான் காரணம். 60% படம் நான் எடுத்துட்டேன். ஆமாம், 60% படம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கிராமத்து படம் ஒன்று வந்தது, காசு இல்லை. சரி, இதையும் பண்ணால் அந்த காசையும் இதில் போடலாமே அப்படின்ட்டு என்னடா பண்ணுறேன்னு, இவன் டைரக்டர் ஆகிறேன்னு சொல்லிட்டு இருக்கானே, இவன்கிட்ட கொடுத்து பார்ப்போம்னு 2 நாள் கொடுத்துட்டு நான் பின்னாடியே நின்றுருந்தேன், எப்படி எடுக்கிறாருன்னு பார்ப்போம். அவன் 60 அடி 100 அடி எல்லாம் ஷார்ட் லெங்க்த்தே எடுக்கிறார் செல்வா. நான் சொன்னேன், தம்பி இது வந்து எடுக்கிற, இது எப்படியா நீ எடிட் பண்ணுவ, இதில் ஒரு போர்ஷன் மட்டும் யூஸ் பண்ண முடியாதுல்ல அப்படிலாம் இருந்து. ஆனால் உண்மையிலே செல்வமணி நீங்கள் சொன்னது உண்மை. இல்லை நீங்கள் சொன்னது உண்மைன்னு இப்போ சொல்ல வரேன். செல்வராகவன் வந்ததுனால தான் அந்த துள்ளுவதோ இளமை அப்படி ஒரு படமாக வந்தது. நான் எடுத்திருந்தால் ஒரு படமாக வந்திருக்கும். 2வது,
யுவன் சங்கர் ராஜாவுக்கும் செல்வராகவனுக்கும் மிகப்பெரிய நெருக்கமாயிருச்சு அதில். அந்த பாட்டு தாங்க. யுவன் சங்கர் ராஜா இல்லைன்னா ரெண்டு பேருமே செல்வாவும் கிடையாது, தனுஷும் கிடையாது. யுவன் தான் மெயின் ரீசன். அவ்வளோ நல்ல சாங்ஸ் கொடுத்துருந்தார். அதனால் நம்ம பிள்ளை என்ன, இவன் யார் அப்படின்னு தீர்மானிக்கிற கடமை, பொறுப்பு, தலையெழுத்து எல்லாமே நமக்கு தான் இருக்கு. இன்னைக்கு பசங்க வேஸ்ட்டாக போயிடுவாங்கங்கிறது ஒரே ஒரு வழியில் தான், ட்ரக்ஸ், போதை. இதில் போனால் தான் வீணாக போயிடுவானுங்க. மற்றபடி அவங்க நம்மளை விட அதிகமாக சாதிப்பாங்க. அவங்களுக்கு எல்லா அறிவும் இருக்குது நம்மளை விட. ஏன்னா ஒரு பிடிவாதமாக நான் சொல்கிறத கேள்றாங்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்ங்கிறது இன்றைக்கி வரைக்கும் நான் உணர்ந்துட்டுருக்கிறேன். நான் பிறந்தது 1952, தனுஷ் பிறந்தது 1983. ரெண்டு கலாச்சாரம் ஓட்டுமா? ஓட்டாது. டேய், நீ வடை சாப்பிட்றா, நீ சோளச்சோறு சாப்பிட்றா, இப்படி நம்ம சொல்ல முடியுமா? அவன் இன்னைக்கு பிஸ்ஸா சாப்பிடுவான், வேறு என்னென்னமோ இருக்குது, அதெல்லாம் சாப்பிடுவான். இதை நாம் புரிஞ்சுக்கிட்டாதான் அவனுக்கு என்ன முடியுமோ, அவனுக்கு என்ன புரியுமோ, அவனுடைய தலையெழுத்து என்னன்னு அவன் நிர்ணயம் பண்ணுறானோ அந்த சுதந்திரத்தை முதல்ல அவனுக்கு கொடுங்க. அப்போ தான் அவனால் முன்னுக்கு வர முடியும். கெட்டாகும். சரியாக எழுதுனா போகாது. எழுதுங்க. ஒரு புது பையன் உங்களை நம்பி தான் வரணும். இன்றைக்கி உங்களை விட்டால் சினிமாவுக்கு வேறு நாதி இல்லைங்க. நிஜமாவே மீடியா எழுதுறது தான் இவ்வளோ வசூல், எப்படி தான் இவங்களுக்கு தெரியுமோ நீங்கள் தான் எழுதுறீங்க. இத்தனை கோடி டாக்ஸு நீங்கள் தான் எழுதுறீங்க. எப்படி எங்களுக்கு தெரியல, படம் எடுத்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியுது, எழுதுறீங்க. எழுதுங்க. எதையாவது ஒரு படத்துக்கு அங்கேருந்து வந்திருக்கோம், உங்கள் மூலமாக தான் போய் சேரணும். வேறு வழியே இல்லை. இன்றைக்கி போஸ்டர் ஒட்டுற கலாச்சாரம் போயிடுச்சு, ட்ரெய்லர் போடுற பழக்கம் போயிடுச்சு, ஒவ்வொரு தியேட்டருக்கும் ட்ரெய்லர் அனுப்புவோம், அதுவும் போயிடுச்சு. இன்றைக்கி என்ன இருக்குது? உங்களை தவிர வேறு வழியே கிடையாது. உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த படத்தை பற்றி 4 நல்ல வார்த்தை எழுதுங்க. அந்த பையன் பெரிய ஹீரோவாக வருவாருங்கிற அறிகுறிகள் அத்தனையும் இருக்குது. உங்களை விட அதிகமாக மறுபடியும் கூட்டம் கூட்டி உங்களை இன்னும் உங்களோட உறவு வச்சுக்குவார் அவர். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவனுடைய வாழ்க்கையின் கதவுகளை நீங்கள் திறந்து விடுங்க. நன்றி, வணக்கம். நன்றி சார்.